நல்லா செட்டில் ஆகிட்டு அப்புறமேல தான் சார் சந்தோஷம் சிரிப்பலாம் அப்படின்னா நீங்கள் வாழ்நாளில் சந்தோஷத்தின் சிரிப்பை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா செட்டிலாகவே முடியாது. தொடக்கத்திலே இப்படி ஒரு சாப விடுறான்னு நினைக்காங்க. இன்றைய தினசரி வாழ்க்கை பட்டே கிளப்பு தான், சட்டையை கிழிக்குதான். தலைப்பிலே சிரிக்கிறீங்கன்னா அப்படின்னா எங்கள் தலைப்பு எப்படி பார்த்து ஏன் அவன் ட்ரெஸ்ஸில் கோடு கூட இருக்காரா கண்டுபிடிச்சிங்களா? அவன் ட்ரெஸ் கோடே அதான். இது மாதிரிலாம் அங்கே உட்புற நகைச்சுவைலாம் நிறையா வச்சுருக்கோம். தேவைப்பட்டா சிரிங்க, இல்லாட்டி போங்க, தேவையில்லைன்னு போங்க. படை வந்தாலும் 13 வருஷம் அப்படியே அமைதியாக இருக்கான்னு என்ன அர்த்தம்? அது அமைதிப்படை. இதை பற்றி நாங்கள் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். கல்யாணம் ஆகாத என்ன மாதிரி ஆண்களுக்கும் கல்யாணம் ஆன ஆண்களுக்கும் என்ன வித்தியாசம்? கல்யாணம் ஆகாத என்ன மாதிரி ஆண்களுக்கு முடி விழுகுதேன்னு கவலை, கல்யாணம் ஆன ஆண்களுக்கு பொண்டாட்டிக்கிட்ட அடி விழுகுதேன்னு கவலை. ஏதோ ஒன்று விழுகுதுல. என்னையா உன் சம்சாரம் உன்னைய அடிக்குமா? ஆமா ஆமா அப்படின்னா. ஏன் ஆமாண்டு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு 2 சம்சாரம் அப்படின்னா. இதெல்லாம் சிரிக்க தகுதியான நகைச்சுவை தான். வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைப்பழம் மாதிரிங்க. ரைட்டுமா. வாயில விழுந்தா சத்து, வழுக்கி விழுந்தா டெத்து. அம்மா கிளம்புவோமா சார்? வாழ்க்கைங்கிறது ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி சார். கஞ்சி சாப்பிட்டே இல்லையாம்மா? என்ன பூரா வாழைப்பழம் ஐஸ்கிரீம் இப்படியா போகுது? நடுவர் அவர்களே, நீங்க பூமரா இல்ல போக்கியா? பூமரா பொறுக்கி இல்ல நடுவர் அவர்களே, போக்கி. உடனே நீ யங்ஸ்டர் மாதிரி எனக்கு தெரியுமா? உங்களை மாதிரி அழகான அறிவான. நம்ம அடுத்து என்னம்மா அவ்வளோதானா? உனக்கு 3 நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன் அடுத்த மாதம். நம்ம கடவுளுக்காக அடிச்சா அது மொட்டை, கடவுளையும் நமக்கு அடிச்சா சொட்டை. சொட்டை வந்தவனுக்கு தானே தெரியும் அந்த வலி வேதனை என்னன்னு. இந்த இருக்கார்ல அம்மா, அவர் தான் என் 5 பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சாரு. பரவாயில்லையே, அவருக்கு என்ன கொடுத்தீங்க? என் 6வது பொண்ணு அவருக்கு தான் கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் 2010 நான் சொல்லும்போது ஊரே விழுந்து சிரிக்கும். இன்னைக்கு நானே சொல்லிட்டு நானே சிரிச்சுட்டு போக வேண்டியது. வியர்க்க வியர்க்க வியாபாரம் செய்கிறான் விசிறி வியாபாரி. அவ்வளோதான், இதில் முடிஞ்சு சார். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்க, கை தட்டு வந்தானே இருங்க, முடிஞ்ச பின்னாடி தட்டு முடிஞ்சிருச்சு. இப்போலாம் எங்கள் ஜோக்கெலாம் வந்து நாங்கள் ரொம்ப வளவலன்னு பேச மாட்டோம் சார். எங்கள் தாத்தா பொசுக்குன்னு போயிட்டார், அப்புறம் பொசுக்கிட்டோம், அவ்வளோதான். நான் பேசுகிற எதுவுமே இந்த ஏரியாவுக்குள்ளே வரல. ஐயாலாம் ஒரு ஆள் வந்திருந்து அசையாம. இவங்க 5 பேர் அது குரல் வித்தக்காரங்களா? ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வழங்கும் லிட்டில் டாக்ஸின் பொங்கல் தின சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். பவர்ட் பை ஆச்சி ஹோட்டல் சாம்பார், மிஸ்டர் கோல்ட் ஆயில்ஸ். Associate sponsor English Cafe, Loom World. Venue partner Sri Raghavendra Sabha Mandabam. உலகமெங்கும் வாழ்கிற லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு இனியதொரு நல்வாழ்த்துக்களையும் அன்பையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாப்பதற்காக அருமையான ஒரு பட்டிமன்றம். எப்பவுமே இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க சார். சமயத்தில் ஒரு கவிஞர் பேசுகிற கேட்டேன், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சோம்பேறியாக இருங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன காரணம்? இந்த மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. அதனால் சிரித்தா மட்டும்தான் இது ஃபெமிலியர் பேஸ், சிரிக்கலைன்னா ஃபெயிலியர் பேஸ். அவ்வளோ. அதே போல் சில நினைப்பான், நல்லா செட்டில் ஆகிட்டு அப்புறமேல தான் சார் சந்தோஷம் சிரிப்பலாம் அப்படின்னா நீங்கள் வாழ்நாளில் சந்தோஷத்தின் சிரிப்பை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா செட்டிலாகவே முடியாது. தொடக்கத்திலே இப்படி ஒரு சாப விடுறான்னு நினைக்காங்க. தொடங்கினோடனே எவ்வளோ பெரிய சாபம் நினைக்காங்க. உண்மை தான். ஏன்னா மனித மனம் ஒரு குரங்கு. ஏன் சொன்னான்னா, உலகத்தில் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்கிறேன், உலகத்தில் கோடீஸ்வரனே கிடையாது. என்னடா புறமே அபாண்டமாகவே பேசுகிறான்னு நினைக்கிறேன். ஏன் உலகத்தில் கோடீஸ்வரனே கிடையாதுன்னா, எவன் திருப்தி அடைகிறானோ அவன் தான் கோடீஸ்வரன். ஆனால் உலகில் எவனுமே திருப்தி அடைவனே கிடையாது. அதனால் முழுசாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரசிக்கணும், கேட்கணும். அவ்வளோ விஷயத்தை பேசுகிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நிறையா காயப்படுத்துவோர் நிறைய பேர் இருந்தால் கூட மருந்தாக சில பேர் நம்மளுக்கு ஆறுதலாக இருப்பனால தான் இந்த உடம்பு இயங்குகிறது. அது நிறையா இருக்காங்க. சிரிக்க நாம் தான் சார் கற்றுக்கிறணும். சிரிப்பதற்கு நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம அளவு வைப்பதற்கு சுற்றி இருக்கவங்களே போதும், இந்த 4 பேரே போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிரம்ப சிரிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுன்றக்காக இந்த பட்டிமன்றம். இதுக்கு வாதிட வந்திருக்கிறவங்க என்ன தலைப்புமே ரொம்ப ஜாலியான தலைப்பு. இன்றைய தினசரி வாழ்க்கை பட்டே கிளப்பு தான், சட்டையை கிழிக்குதான். தலைப்பிலே சிரிக்கிறீங்கன்னா அப்படின்னா எங்கள் தலைப்பு எப்படி பார்த்து அந்த அளவுக்கு. அதாவது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கா, பிரச்சனையாக இருக்கா, கொண்டாட்டமாக இருக்கா, திண்டாட்டமாக இருக்கா? ஒரு தலைப்புக்குள்ள எத்தனை தலைப்பு இருக்கு பாருங்க. ஆக பட்டே கிளப்புது என்று பேசுறதுக்கு பார்க்கத்தான் பட்டையை கிளப்புற மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேரும் குட்டையை குழப்புற கோஷ்டி. வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியும். சட்டையை கிழிக்குன்னு சொல்கிறதுக்கு கிழியாத சட்டை போட்டு வந்திருக்கான். ஏன் ட்ரெஸ்ஸில் கோடு கூட இருக்காரா கண்டுபிடிச்சிங்களா?
அவன் ட்ரெஸ் கோடே அதான். இது மாதிரிலாம் அங்கே உட்புற நகைச்சுவைலாம் நிறையா வச்சுருக்கோம். தேவைப்பட்டா சரிங்க, இல்லாட்டி போங்க, தேவையில்லைன்னு போங்க. நல்லாயிருக்கும். அதான் பட்டய கிளப்புனா என்ன சார், எப்படி மகிழ்ச்சியாக இருக்குன்றதுக்கு காரணத்தை சொன்னேன். நீங்கள் சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சில நுணுக்கங்கள்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு மணி துளியையும் நீங்கள் ரசித்து வாழ வேண்டும். ரசித்து வாழ்ந்தால் தான் மனுஷ வாழ்க்கை. ஒரு பெரு மகான் சொல்கிறாரு, சார் வாய்க்குள்ளே போகிறது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குன்னு எப்படி நீங்கள் விரும்புகிறீங்களோ, சுவையாக இருக்குன்னு விரும்புகிறீங்களோ, இந்த வாயிலிருந்து வெளியே வர்ற வார்த்தையும் சுவையாக இருக்கணும், ருசியாக இருக்கணும் விரும்புங்க சார். அப்போ தான் அது அழகாக இருக்கும். அது மாதிரி இவங்கெல்லாம் ஏன் வெற்றி பெற்றவர்களாக இருக்காங்கன்னா, நல்ல வாசித்து அதை மக்களுக்கு சொல்லணும். சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே ரசித்து அதை சொல்லணும். ஒரு விஷயம் எப்படி ஜெயிக்க அப்படின்னா, நாம் எந்த ரசனையோடு சொல்கிறோமோ அதே ரசனைலாம் ஆடியன்ஸை ரசிப்பாங்க. இவனே வேண்டாம் வெறுப்பாக உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு பசிக்கு டைம் ஆச்சு என்ன இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வெறுப்பாக பேசினாரு. முதல்ல நாம் ரசிக்கணும். சில பாருங்க நல்ல நகைச்சுவே இரங்கல் செய்தி மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். சூப்பர் ஜோக்காக இருக்கும், ஊரே விழுந்து ஜோக்குற சொல்ல, அவன் வாயிலேருந்து வரும்போது அது இரங்கல் செய்தி மாதிரி இருக்கும். ஒருத்தன் ஒரு ஊரில் என்ன செஞ்சான்னா, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியை இப்படி இருக்குமேன்னு சொல்லி அப்படின்ட்டு இன்னும் ஒரு ஆளும் சிரிக்கலை. எப்படி சிரிப்பாங்க, எப்படா சிரிப்பேன், மண்ணெண்ணை கண்ணோட ஓடிவான், அவனே ஊற்றிக்கிட்டு அவனே எரிச்சுக்கிறோம்டா. பேச்சாளர் வகைகள் பாருங்க, பார்க்கும்போது அவங்களாம் சின்ன சின்ன பிள்ளை மாதிரி தெரியும். இந்த பிள்ளையோட பையனை காலேஜ் படிக்கிறான்னு யாரும் நம்ப போகிறீங்க? ஆனால் இந்த பேச்சாளருக்கு ஒரு அழகு இருக்கு. எங்கள் ஊரில் ஒருத்தன் பாம்பு பேச்சாளர், என்ன பேசலாம் சரி. அதாவது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் இங்கே இருங்க, நல்லா படிக்கணும், நல்லா கொத்திக்கிட்டே இருப்பேன். கையும் கொத்துது, பேச்சும் கொத்துது. திரும்பி பார்க்குற 4 பேர் நொற கைக்கு கிடக்கா. இப்படியே தூக்குனா சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா 2G மாதிரி. இங்கே வந்திருக்கும் அருமை நண்பர், அவரை பற்றி நான் சொல்ல வரும் விஷயம், திரும்பி பார்க்குறேன் பொட்டலா கிடக்கு 13 ஏக்கர் பூரா ஓடிட்டாங்க. இப்படியா இழுப்பாங்க. சில படபடன்னு பேசுவான். சிலர் பாருங்க ஆச்சரியமாக இருக்கும். பிரம்மாமா என்னுடைய நெருங்கிய நண்பர், அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நல்ல நட்பிற்கும் நல்ல உறவிற்கும் நல்ல தொடர்புக்கும் நல்ல ஒரு ஒற்றுமைக்கும் என்னுடைய ஒரே பெட்டில் நாங்கள் படுத்திருக்கிறோம், ஒரே தட்டில் சாப்பிட்டு இருக்கிறோம், அப்படியா போயிட்டு என்னுடைய உயிர் நண்பன் தம்பி பேர் என்ன அப்படின்பாரு. எல்லாம் 3/4 மணி நேரம் பேசிட்டு உயிர் நண்பர் என்ன 25 நிமிஷம் பேர் தெரிய மாட்டேன் பழகுனா பிரிச்சு எனக்கு கோவம் வந்துச்சுன்னா. இப்படி பேச்சாளர் வகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே நல்லா பேச போகிறாங்க சார், நல்லா ரசிங்க. முதல்ல இங்கே இதை பேசணும் அப்படின்னு மட்டும் தெரியும். தமிழ் வாத்தியார் கிணத்துல விழுந்துட்டார், நீச்சல் தெரியாது, காப்பாற்றுங்கள் நெஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் 3 நிமிஷம் உயிர் பிரிய போகுது. ஆனால் நல்ல வேலையை அவர்கிட்ட படித்த பையன் எட்டி பார்த்தேன். ஐயா தமிழையா, சண்முக சுந்தரம் ஐயா நீங்களா, இருங்க ஏன் எடுத்துட்டு வாரேன். சரி வேகமா போயிட்டு வாப்பான்னு சொல்லணும்ல. தமிழ் வாத்தியார் சும்மா இருக்கலாம்ல. தம்பி ஏன் எடுத்து வாரேன் என்று சொல்லாதே, அது இலக்கண பிழையாகிவிடும். நான் ஏன் எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும், எதிர்காலம் அப்படின்றார். உனக்கு எந்த காலம் கிடையாது, நீ செத்து தோலை. அந்த இடத்துல போய் கிராமம் நடத்தணும். அதுதான் சார், எங்கே எதை பேசுன்றதான் முக்கியம். அதை இப்போ பேச போகிறாங்க. பட்டிமன்றத்தை நம்ம தொடங்க போகிறோம். இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது பட்டையை கிளப்புகிறதா அல்லது சட்டையை கிழிக்கிறதா? அது என்னங்க சட்டையை கிழிக்கிறதா? அப்படிலாம் கிடையாது சார். அந்த ஒரு நிமிஷத்தையும் இப்போ உதாரணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம், அதை எடு சொல்லங்குள்ளேயும் ஜவுளி கடை சேல்ஸ்மேன் இவன் புது ட்ரெஸ் எடுத்துடுவான், அவன் புது சட்டையை கிழிச்சிடுவான். அப்போ டென்ஷன் கொடுக்குறதார். அதனால் வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா என்ற அந்த தலைப்பை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்றைக்கு உள்ள யங்ஸ்டரும் ரசிக்கிற மாதிரி சட்டையை கிழிக்கிறதா பட்டையை கிளப்புதா. பட்டையை கிளப்பில் பார்த்திங்க உண்மையிலே உடைகளோடு சேர்ந்து பட்டையை கிளப்புற மாதிரி தான் இருக்காங்க. அவங்க கோயில்பட்டி எட்டயபுரம் பக்கத்தில் இருக்குது, தூத்துக்குடி மாவட்டம். இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வர்றாங்க பேசுகிறான்னு முடிஞ்சு போச்சு. இதுக்கு ரேஷன் கடை உட்காந்து வாய்ச்சிக்கிட்டு இருக்க நம்ம இருக்குது. நிறையா பேசியிருக்காங்க. இன்னொன்று அவங்க தாத்தாவை பற்றி இந்த இடத்துல நான் அழுத்தமாக பதிவிட வேண்டிய ஒன்று இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், அவங்க தாத்தாவுக்கு படை இருக்குது.
ஆனால் சொரிய மாட்டார், மருந்து போட மாட்டார், ஐயோ வலிக்குது எதுவும் சொல்ல மாட்டார். படை வந்தாலும் 13 வருஷம் அப்படியே அமைதியாக இருக்கான்னு என்ன அர்த்தம்? அது அமைதிப்படை. இதை பற்றி நாங்கள் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். இது ஒரு நான் பழைய ஆள் மாதிரி கிடையாது. ஐயோ சிரிப்பாங்களோ ஏங்க நான் பாடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பார்த்தீங்களா, இந்த படைக்காத்து அம்மா வெளியே வெயிட் பண்ணது. முதல்ல அவன் படையை முடிக்கட்டும், அப்புறம் நம்ம படையோடு போய் உட்காருவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நல்ல அழகாக பேசக்கூடியவங்க. இப்போ இந்த மேடையில் ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருக்காங்க. ஏன் எல்லா பட்டிமன்றத்திலும் அன்னபாரி இருக்காங்கன்ற ஒரு காரணம் என்னென்னா, நம்மளும் சிரிக்கணும் சார், அந்த விஷயத்தை ரசிக்கணும் சார். அந்த இடத்த எப்பயுமே சந்தோஷமான இடத்துல நாம் இருக்கணும்னு நினைக்கிறத விட நாம் இருக்கிற இடத்த சந்தோஷம். நாளைக்கு பொழுது எப்படின்னு தெரியாது சார். பார்த்தீங்களா, ஜிம்மில் அவ்வளோ உடல் கட்டுக்கோப்போடு இருக்குவேன், எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், டம்முன்னு விழுந்து செத்து போகிறா சார். நீங்கள் எக்ஸசைஸ் செய்யுங்கள், உடல் ஆரோக்கியத்தோடு இருங்கள், ஆயுள் காலம் கூடும்ன்றியா போயிடானே. எதுவும் நம்ம கையில் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நேரத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிறணும். அதான் அவங்களுடைய நோக்கம். அந்த வகையில் கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு கரகோஷம். உட்காரு, டைமில் உட்கார், டக்குன்னு உட்காந்து. என்ன விடியங்கன்னா நம்ம எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கான். அதனை தொடர்ந்து நல்ல தமிழ் பற்றாளர், தமிழ் கருத்தரங்கம், கவியரங்கம், என்னென்ன அரங்கம் இருக்கும். ஏசி அரங்கம்னா கூட ஒரு 7 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டு வரும். பாட்டு மன்றம், பட்டிமன்றம், இப்போ தமிழ் சார்ந்த மேடைகளாம் தங்களுடைய பங்களிப்பை நிறுவி அழகாக பேசி வரக்கூடிய நல்லது ஒரு பேச்சாளர், நிரம்ப ஆன்மீக மேடையிலும் பேசி வரக்கூடிய வேலூரை சேர்ந்த நித்திய பிரியா அவர்களுக்கு. இல்லை சார், பட்டைய கலப்பு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு சிலருக்கு வேணால் பட்டையை கலப்பலாம், சிலர் பேசும்போதே பயமாக இருக்கும். இவங்களாம் ஏன் பேச்சாளர்னா தெளிவாக பேசணும். அன்றைக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் பேசுகிறேன், சார் இதான் நம்ம ஒண்டாட்டி அப்படின்னா 580 பேர் நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மாநகராட்சியில் இருக்கிறது வேலை, பொதுப்படம் போயா ஏன் ஒய்ப்புன்னு சொல்லணும். இப்படி அறிமுகப்படுத்த நம்ம கொண்டாட்டிட்டு இது ஒரு ஆள் இன்னொருத்த அறிமுகப்படுத்தினா எனக்கு சம்சாரத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது சார், கை கொடுத்துருக்கேன். என்ன சார் 2 பேருக்கு ஒரே நல்ல கல்யாணம், குழப்புதான் கீழே பார்க்குறாங்க, தொடக்கமே குழப்புறாங்களே, என்ன செய்ய போகிறோம். பேசும்போது சிலர் பாருங்கள், எங்கள் சித்திரை திருவிழா ஒருத்தர் ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என் கூட வந்து 570 வரை காணாம் சார், கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. விசாரிச்சு பார்த்தா 570 ஒரே இடத்துல இப்போ ஒரு ஆள் காணாமல் போயிட்டான். அதை சொல்ல தெரியுதா? அடுத்த ஆள் மேலே சுமையை சொல்லி குறைய சொல்லியே பழகிட்டோம். ஆக எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது. ஆனால் சட்டையை கிழிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா பிரச்சனை தான் சார். ஒரு இடத்துல பார்த்தீங்களா, ஏதாவது குடும்பத்தில் மன அமைதி, சாந்தம், சந்தோஷம் பார்க்கவே முடியாது. நண்பரை தேடி போகிறேன், நண்பர் தேடி போயிட்டு காளிம்பல் அழுத்தினேன். நண்பர் வராமல் அவங்க சம்சாரம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ராமசாமி வீடு தானே? ஆமாம், அவரை நான் பார்க்கணும், காலை தான் செத்து போயிட்டார். என்னங்க உயிர் நண்பன் அசால்ட்டாக செத்து போய், எப்படிங்க செத்தாரு, என்னங்க சொல்கிறீங்க? சாம்பார் வைக்கணும், முருங்கைக்காய் விடுங்கணும், மரத்தில் ஏறி பிடுங்கன்னு சொன்னேன். கிளை ஒடிஞ்சு விழுந்து செத்து. ஐயோ கிளை ஒடிஞ்சு செத்துட்டாரா? முருங்கை மரத்துலையா? அப்புறம் என்ன செஞ்சீங்க? அப்புறம் நான் வெண்டிக்காய் குழம்பு தான் வச்சோம். அவனை பற்றி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. என்னங்க ஒரு பாடி ஆகிட்டான், வெண்டிக்காய் குழம்பு வச்சோம்னா எப்படி சார்? இதைத்தான் நாங்கள் நினச்சி வேதனை போடுறோம். ஆனால் சட்டையை கிழிக்கணும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. பட்டையை கிளப்புக்கு சிரிச்சா நீங்கள் வந்து சோகத்தோடு இருக்கணும். நீங்களாம் உங்களை மாதிரி ஆளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஆக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தம்பி தேவக்கோட்டை, இந்த ஊர் பேர்லாம் பாருங்கள். அவங்க கோயில்பட்டி திருநெல்வேலி மாவட்டம், அவங்க வேலூர், அவர் பாருங்க தேவக்கோட்டை. நீ இவங்க வந்து திருச்சி. நான்லாம் எந்த ஊர்னே தெரியாமல் 4 ஊரை கூட்டி 4 பெருக்கி கழித்து கொண்டு வந்துருக்கேன். தேவக்கோட்டை ரொம்ப பண்பாடு மிக்க ஊர். 1000 ஜன்னல் வீடு நினச்சி பார்க்க முடியுமா? இன்னும் அந்த உணவு முறையை யாராலையும் செய்ய முடியாது. வெள்ளைப்பணியாரம், குழிப்பணியாரம் முடியுமா? அன்னைக்கு சமைக்க முடியுமா? எது சாப்பிட்டாலும் நெஞ்சிலே நிற்கும். அன்றைக்கு ஒருத்தன் சாப்பிட்டா நெஞ்சே நின்றுச்சே. ரொம்ப நன்றி. அதுக்கு மேலே என்ன 7 பேரை வச்சோம், என்ன செய்ய முடியும்? இப்படியெல்லாம் நிலவரம் இருக்குது. தம்பி தேவக்கோட்டை காரைக்குடி பிரமாதமாக பேசுவார். பட்டிமன்றம், பாட்டு மன்றம்லாம் அப்படி பேசணும். பாட்டு மன்றம் யார் இன்னைக்கு பாடுறா? ஒரு பாட்டு உருப்படியாக பாட சொல்லுங்கள். அன்றைக்கி கேரளாவில் வந்து ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தாங்க, முருகன் பாட்டு பாடுறாரு. நல்ல முருகன் பாட்டு எத்தனை பாட்டுக்கு ஒன்று பாடலாம்ல? கற்பனை என்றாலும் அந்த பாட்டை பாடுறாரு. எல்லாம் உட்காந்து சாமியை கும்பிட்டு முருகா ஆரம்பிக்கிறார். கற்பிணி என்றாலும் கந்தனே உன்னை மறவே அப்படின்றாரு. ஏன்டா நாங்கள் நிற மாதம் வந்து உட்காந்துருக்கோம், பொண்ணு டெலிவரிக்காக கூப்பிட்டு வர சொன்னோம்.
உன்ட்ட டெலிவரி நல்லா இல்லையா தம்பி, அப்புறம் நீ கர்ப்பிணி ஆக்குற அந்த பிள்ளைய போய் கல்யாணம் ஆகாத பிள்ளைய. டென்ஷன், எல்லா இடத்துலையும் டென்ஷன். அப்படி வந்து ஆமாம் தேவகோட்டையிலேருந்து வந்திருக்காரு, ஏதோ தேவையில்லாமல் வந்திருக்காருன்னு நினைக்காங்க. அப்புறம் அவரே அந்த நகைச்சுவை பண்ணுவார். இன்றைக்கி அதுக்கான ஸ்கோப்பு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கனால நானே நிறைய எடுத்துக்கிட்டேன். நன்றாக பாடி பேசி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேச்சாளர் தேவகோட்டை லட்சுமி நாராயணனுக்கு வாழ்த்து. அதே போல் இவங்களை ஒரு சின்னத்திரை நடிகை, சின்னத்திரை தொகுப்பாளர். ஜி தமிழில் அவங்க ஒரு நிகழ்ச்சி, காலை நிகழ்ச்சி அவங்களே தொகுத்து வழங்குறாங்க. எப்படி பன்முகம் கொண்டவங்க இப்போ பேச்சாளராகவும் வள வந்து கொண்டு இருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த நர்மதா அவர்களுக்கு வாழ்த்து. நீங்களாம் என்ன உட்காந்துக்கிட்டே அந்த பிள்ளை வணக்கம் சொல்லி நினைக்காங்க, எங்கள் வளர்த்தி அவ்வளோதான். அதை எங்களுடைய உருவத்தை பார்த்து வேணால் எங்களுடைய திறமையை பார்த்து நீங்கள் பாராட்டினா போதும் என்பதை சொல்லி இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. நல்ல மகிழ்ச்சியாக ரசிங்க. நீங்கள் ரசிக்கிற பொறுத்தா அவங்க சிறப்பாக பேச போகிறாங்க என்ற தகவலை நான் உங்களுக்கு அன்போடு சொல்லி, இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது மனிதனுக்கு பட்டையை கிளப்புதா சட்டையை கிழிக்குதான்ற இந்த விவாதத்தில் முதலில் நெகட்டிவாக ஆரம்பிக்கும்போது பாசிட்டிவாக முடியும். வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப மோசமாக தான், சூழ்நிலை சரியில்லை சார், சட்டையை கிழிச்சு அப்பவே ஓடுறியா சார் ரோட்டில் என்று சொல்லி முதலில் தேவகோட்டையிலேருந்து லட்சுமி நாராயண் வாங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் எண்ணும் நிலை வேண்டும். எங்கள் கவி பாரதி எண்ணப்படி வேண்டும். சங்கத்தமிழ், மதுரத்தமிழ், முத்து தமிழாக தமிழே என் உயிராகி உணர்வாகி மூச்சாக வேண்டும் என்று அன்னை தமிழை போற்றி பணிந்து என்னுடைய உரையினை துவங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, இப்போ தீபாவளி வரப்போகுது. முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை விட உங்களை ரொம்ப பாராட்டுறேன். இவரை தம்பியை விட உங்களை ஏன் ரொம்ப பாராட்டுறேன் தெரியுமா? சிங்கம் துரத்துனா நம்ம பிணம் மாதிரி நடிக்கணுமா, யானை துரத்துனா வளைஞ்சு வளைஞ்சு ஓடுற மாதிரி நடிக்கணுமா, புலி துரத்துனா மரத்தில் ஏறுற மாதிரி நடிக்கணுமா. ஆனால் எங்கள் ஜோக்குக்கு சிரிக்கிற மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களைத்தான் நான் எப்படி பாராட்டுறேன்னு எனக்கே தெரியும். நடுவர் அவர்களே, எல்லாரும் உங்களை நடுவர் நடுவருங்கிறாங்க. ஆமாம், நான் சொல்கிறேன், நீங்கள் நடுவரே கிடையாது. போச்சு, அதுவும் போச்சு. 20 வருஷமாக சம்பாரிச்ச வேற ஒத்த நொடியில். நீங்கள் யாரு? என்கிட்ட எப்பா என்னை பற்றி என்கிட்ட கேட்டால் நான் யாருன்னு என்கிட்ட கேட்குற விட ஊருக்குள்ளே என்னை பற்றி யாருன்னு கேளு. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. கொடுத்த 7 நிமிஷத்துல 70 நிமிஷம் நீங்களே பேசுவீங்க இல்லையே. நீங்க நடுவர் இல்ல, நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியன். எப்படி தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கைங்கிற பேட்டரிய சிரிப்புங்கிற எலக்ட்ரிசிட்டி மூலமா இடைவிடாமல் சார்ஜ் செய்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான பணியை செய்வதால் நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியன். சாக்கடிச்சிடாம பாத்துக்குங்க. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு? வெயில் அடிச்சா கசகசன் இருக்கு, மழை பெஞ்சா நசநசன் இருக்கு, எங்க பார்த்தாலும் பிரச்சனை கொச கொசன் இருக்கு. நடுவர் அவர்களே, இந்த வாழ்க்கை பட்டைய கலப்பு உங்களுக்கு நான் கேட்கறேன். ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குப்பா அந்த பேச்சு. சார், ஸ்கூல் படிக்கிற பையன் மிஸ்ஸுக்கு பயப்படுறான், கல்யாணமான ஆம்பளை பூரா மிஸ்ஸஸுக்கு பயப்படுறான். நான் உண்மையிலே இந்த ஆடியன்ஸ் பார்த்தே நான் பயப்படுறேன். ஏன்னா எங்க சிரிக்கணும் அங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு அற்புதமான செய்தியை சொல்லிக்கிட்டே விழுந்து சிரிக்கிறாங்க. கல்யாணம் ஆகாத என்ன மாதிரி ஆண்களுக்கும் கல்யாணம் ஆன ஆண்களுக்கும் என்ன வித்தியாசம்? கல்யாணம் ஆகாத என்ன மாதிரி ஆண்களுக்கு முடி விழுகுதேன்னு கவலை, கல்யாணம் ஆன ஆண்களுக்கு பொண்டாட்டிக்கிட்ட அடி விழுகுதேன்னு கவலை. இப்படிதானே சார் இருக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை. ஏதோ ஒன்று விழுகுதுல. அவளை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சில பேர் வருத்தப்படுறான், இவளை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சில பேர் வருத்தப்படுறான், எவளையுமே கல்யாணம் பண்ண முடியலையே அப்படின்னு பல பேர் வருத்தப்படுறான். சில ஏண்டா கல்யாணம்னு வருத்தப்படுறான். சார், மெட்டி ஒலி சீரியல் பார்த்த வரைக்கும் எங்கள் வாழ்க்கை நல்லா தான் சார் இருந்துச்சு. எப்போ ஒரு பொண்ணு கால் விரலில் மெட்டியை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்போவே எங்கள் வாழ்க்கை சட்டையை கிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. நடுவர் அவர்களே, வாழ்க்கைங்கிறது என்ன? இன்னைக்கு நியூஸ் பேப்பராக இருக்கிறது நாளைக்கு வேஸ்ட் பேப்பராக மாறிடும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் பெண்களுடைய வருத்தம், ஆண்களுடைய வருத்தம் என்ன? நமக்கு ஏற்றபடி ஒரு சேலை அமையலையே அப்படின்னு வருத்தப்பட்டால் அது பெண்கள், நமக்கு ஏற்றபடி ஒரு வேலை அமையலையேன்னு வருத்தப்படுறவங்க ஆண்கள். ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. போன வாரம் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணேன் நடுவர் அவர்களே. ஐயா, ஆமாம். அப்புறம் இது என்ன வேலையா தெரியலையா? வெப்சைட் உள்ள ஓப்பன் பண்ணுறேன், அதில் வருது, சார் ப்ளீஸ் வெரிஃபை யூ ஆர் அ ஹியூமன். நீ ஒரு மனிதனா என்பதை உறுதிப்படுத்தவும். நான் வேலைக்கு என்ன நாய் நிறையா சார் அப்ளை பண்ணோம்? எப்படி இருக்கு பாருங்க சார் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை. சார், நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் டீச்சர் சொன்னாங்க, 12வது வரைக்கும் இந்த 12 வருஷம் நீங்கள் நல்லா படித்தா வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருக்கலான்னாங்க. ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது, வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருந்ததே 12வது வரைக்கும் படித்த அந்த வாழ்க்கையில் தான் அப்படின்னு. நானும் சின்ன வயசாக இருக்கும்போது என்ன தெரியுமா ஆசைப்பட்டேன்? வளர்ந்ததுக்கு அப்புறம்
நிறைய ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏழை வேற யாருமே இல்லை, நான் தான் அப்படின்னு. என்னையும் சேர்த்துக்குங்க. பார்க்கத்தான் புது சட்டை விட்டு நடுவில் உட்காந்துருப்பேன். எல்லா பேமெண்ட்டும் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு ஷேர் ஆட்டோவில் போகிற வேலையும் நான் தான். ஒரு வாரத்துக்கு முன்னால ஏன் கை தட்டுதுன்னா பாதி பேமெண்ட் அந்த பிள்ளை தான் வாங்கிட்டு போகுது. ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரரை பார்த்தேன். என்னைய தானேப்பா பார்த்த? கேட்டா ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு சார். அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு என் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு என் நிலமை அதை விட ரொம்ப பரிதாபமாக இருக்கு அப்படின்னு. சார் சின்ன வயசில் ஜோசியக்காரர் எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களே தம்பி, பஸ்ஸில் டிக்கெட் கேட்குறான்னு சொல்லி சரி இவங்க அப்பா வெகுலியான மனுஷன். டிக்கெட் கேட்டோன்னே டிக்கெட் எடுக்கிறதுக்காது பாக்கெட்டில் கை விட்டார். அதுக்கு பக்கத்தில் சப்பு சப்புன்னு உங்கள் அப்பா விரிக்கிட்டான். அவர் வழியில் செய்ய விட்டா சார். இன்னைக்கு காதல் கூட சரியில்லை நடுவர் அவர்களே. பல பேர் ஃபேஸ்புக்கில் தான் பொண்ணே பார்க்குறான். ஃபேஸ்புக்கில் பொண்ணு பார்க்குற இளைஞர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், ஃபேஸ்புக்கில் பொண்ணு பாருங்க, அதுக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் இருக்கிறதெல்லாம் பொண்ணான்னு ஒரு தடவை பாருங்க. அன்றைக்கி ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் போட்டான், உலகமே அழிய போகுது, என் மனசில் இருக்கிற ரகசியத்தை நான் உன்ட்ட சொல்ல போகிறேன், ஐ லவ் யூன்னா. பதிலுக்கு அவர் ரிப்ளை போட்டான், உலகமே அழிய போகுது, நானும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நான் பொம்பளையே இல்லடா ஆம்பளைன்னு. அவன் இப்படி தானே சார் இருக்குது. ஏதாவது ஒரு உண்மை இருக்கா இதுலையாவது? உங்களுக்கு சில தன்னம்பிக்கை வார்த்தை. சரி, கைதட்டல் கம்மியாக இருக்குன்னு வருத்தப்படாங்க. இங்கே இருக்கிற 40% பாட்டிகளுக்கு ஃபேஸ்புக்குனாலே என்னன்னு தெரியாது. அதனால தான் கொஞ்சம் கிளாப் குறைஞ்சிருக்கே. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாங்க. கண்டிப்பாக உங்கள் சிஷ்யன் என்றைக்குமே நான் வருத்தப்படவே மாட்டேன். என்னுடைய வயசு என்ன நினைக்கிறீங்க? 25. 25 வயசில் எனக்கு எத்தனை க்ரஷ் இருக்கணும்? ஒரு க்ரஷ் கூட இல்லை சார். எதனால்? இல்லை இதை சொன்னால் இதை எடுக்காது இருங்க. க்ரஷ் ஒன்று கூட இல்லை, அதுக்கு பதிலாக ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஏகப்பட்டது இருக்கு நடுவர் அவர்கள். எவ்வளோ பெரிய ஒரு மோசமான வாழ்க்கை. அங்கே ஒரு பாட்டி சொல்லுது, ஸ்ட்ரெஸ் நிறையா இருந்தால் எனக்கு ஒன்று கொடுப்பா. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ன்றதுலேயே கொஞ்சம் குழப்பம் இருக்கு. நான் கேட்கிறேன், இன்றைக்கு நட்பு சரியாக இருக்கிறதா? இன்ன வரைக்கும் கேட்டதுக்கு அப்புறம் பதில் வந்துருச்சு. இப்போ இதுக்கு புதுசாக ஒன்று கால். ஆபத்தில் உதவுறவன் தானங்க நண்பன். ஆனால் இன்னைக்கு ஆபத்தே நண்பனாக தானே இருக்கேன். போதும் இப்போ அந்த உட்கார், இன்னி எதுக்கு பாயிண்ட்டு? ஒரே பாயிண்ட் நச்சுன்னு. சார் அன்னைக்கு ஃப்ரெண்டும் நானும் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் ஃபங்க்ஷனில். வீட்டுக்கு வர விட்டு அவனுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன், டே நம்ம 2 பேரும் எடுத்த செல்ஃபி அமுச்சு விடான்னு. அவன் சொன்னான், அந்த செல்ஃபியில் என்னை விட நீ கொஞ்சம் அழகாக இருந்த, அதனால் அதை அப்போவே டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா. உங்களுக்கு புரிஞ்சில்ல நடுவர் அவர்களே? இந்த ஜோக்கை டெலீட் பண்ணிடு. எதுக்கு நீ அதை போய் டெலீட் பண்ணுற? சார் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும் தான் நாங்களும் பார்க்குறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் சேஞ்ச் வரல. எங்கள் கூட பழகிற மனிதர்கள் தான் ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க நடுவர் அவர்களே. வானிலையை விட கூட பழகிற மனிதர்களுடைய மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி தானே இருக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு பார்க்குறோம், ஏமாற்றம் தானே வருது. ஏமாற்றம் காலையில் இருந்த ரசிகர் சிரிச்சாங்க, இப்போ சிரிக்கலையே சார். வேற எங்கேயோ போய் பேசுறீங்க என்கிட்ட பேச்சு. சார் நம்மளை பிடிச்ச தோஷம் பூரா போகணும்னு நினைக்கிறோம் சார். நம்மளை பிடிச்ச தோஷம் பூரா போகணும்னு நினைக்கிறோம். ராகு தோஷம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. செவ்வாய் தோஷம் அப்படியே இருக்கு. ஆனால் சந்தோஷம் மட்டும் நம்மளை விட்டு போயிருது என்னோட ஒருவர்களே. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி சொல்லாங்க. சில இடத்துல கரெக்டாக இருக்கும். சாதத்தை கொண்டு போய் அந்த அம்மா, பாருங்க சாமி, எது எடுத்தாலும் விளங்காமலே போதும் இந்த மாதம் பிறந்ததுலேருந்து. படக்குன்னு பஞ்சாயத்து ஒரு 13 முறை திருப்பினார். அப்படி சொல்லாமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஆகஸ்ட் 3 ஒரு பெரிய கண்டம் நடந்திருக்கணுமே. ஆமாம் சாமி, அன்னைத்தான் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் நான் மனசை தளர்றவே நான் கிடையாது. நீங்கள் அமைதியாக இருந்தால் நான் ஒன்றும் பதறிடுவோன்னு நினைக்காங்க. உண்மையிலே நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களா இல்லை உத்தரப்பிரதேச பக்கத்துலேருந்து வந்திருக்கீங்களா? ஏன்னா எந்த வித அசைவும் உங்கள்கிட்ட இல்லைன்னும் போது எனக்கு இந்த பட்டிமன்றத்தை அடுத்து தொடருமா இல்லை இந்த பேச்சாளரை முடிச்சுட்டு இந்த பிள்ளைக்கு பாதி பேமெண்ட்டை கொடுத்து அனுப்பிவிடுமான்னு முடிவு பேசுங்க சார். நான் கேட்குறேன், நீ எதையும் கேட்டுப்பாருப்பா. நீ தான் வந்தாலேருந்து கேட்குற, யார் பதில் சொல்கிறா? நீ கேட்குறேன்ற. நான் ஒன்று வினவுகிறேன். வார்த்தையை மாற்றிட்டேன். அடுத்து எங்கே இருக்குது? இந்த இருக்குது, இந்த வரேன். அங்கே பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கிற உறவு முறைகள் எப்படி இருக்கு? முதல்ல உன் ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குன்னு பாரு. இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன். சார் நம்ம தேவைன்னு நினச்சி பேசுகிற உறவுகள் இன்னைக்கு இல்லை. வெறும் தேவைக்காக மட்டுமே பேசுகிற உறவுகள் தானே சார் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் அதை பழி சொல்கிறதுக்கு 1000 பேர் வர்றான்.
ஆனால் ஒரு வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நமக்கு வழி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கானா சார் நமக்கு இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில்? நான் கேட்குறேன். அன்றைக்கி ஒரு பையன் சோகமாக இருந்தான் நடுவர் அவர்களே. ஏன்டா சோகமாக இருக்க? எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அழுதான். அதே பையன் 5 நிமிஷம் கழித்து எகிரி குதிச்சு பல்ட்டி அடித்து சந்தோஷமாக இருந்தான் நடுவர் அவர்களே. நான் போய் அவன்கிட்ட, ஏன்டா 5 நிமிஷத்துக்கு முன்னால் பார்க்கும்போது சோகமாக இருந்தால் இப்போ என்னடா அவ்வளோ சந்தோஷமாக இருக்க? அப்போ ஃபோனை சார்ஜில் போட்டிருந்தேன், இப்போ சார்ஜ் ஃபுல்லாகிருச்சு, அதனால சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா. ஃபோனு சார்ஜில் இருக்கும்போது தான் பல பேர் வாழ்க்கையை பற்றியே கவலைப்படுறான்னா, அப்போ வாழ்க்கையை பற்றி நம்ம பயம் உண்மையாக இருக்காது இருக்கா? நான் வாழ்க்கையே அப்படி தான் இருக்கு. நீ ஒரு பையன்ட்ட நீ கேட்ட சார், படார்னு ஒரு பழமொழி சொல்கிறான்னே. அவன் சொன்னான், கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அதாவது தம்பிட்டு ஒரு நம்பிக்கை, அங்கிடி சிரிக்கலேன்னு என்னை பக்கம் பார்த்தார். இந்த 4 பேரும் அவர் அதிர்ச்சியாக பார்க்குறான். கடைசியில் அவனே அதிர்ச்சியாக பார்த்துட்டு முடிச்சு. கொஞ்சம் சாந்தமாய்க்குங்க, உங்கள் கொஞ்சம் மலையேறினா மலையேறிக்கிங்க, அவனுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. பாவம், நம்மளுக்காக 650 கிலோமீட்டர் தேவகோட்டையிலேருந்து இப்போ நினைக்கிறேன் தேவையில்லாமல் வந்துட்டோமோ அப்படின்னு. சினிமா மோகம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட அதிகமாக இருக்கு. சவுண்டெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. ஒரு பையன் அம்மாட்ட வந்து, அம்மா நான் இட்லி கடைக்கு போறேன்னா, அம்மா வீட்டில் மாவு நிறையா இருக்குடா, நான் ஊற்றி தரேன்டா, இட்லி கடை படத்துக்கு போகிறேம்மா, டிக்கெட்டுக்கு காசு கொடுமா. புதுசாக அது இந்த ட்ரெண்டுக்கு உள்ளது. பழசுங்க பளிச்சுன்னு எடுத்துருச்சு, ஒரு புதுசாக கொண்டு வர்றாரு. ஒரு காலத்தில் வசனங்கள் எப்படி இருந்துச்சு சார்? அந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் முழு வசனத்தை சொல்ல முடியாது, நேரம் கம்மியாக இருக்கு. டக்குன்னு பாருங்க, இட்லிகள்லேருந்து அங்கே போயிட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மன். எங்கிட்டா திசையில் மோதி ஆக்சிடென்ட் ஆகி வண்டி நிற்கும். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி, அப்படி இருக்கும் சார். இன்னைக்கு உனக்கு ஏன் கொடுக்கணும் பேமெண்ட், நாங்கள் போகிறோம். இன்னைக்கு எப்படி இருக்கு வசனம்? நீ கெட்டவன், நான் கேடு கெட்டவன், நீ மோசமானவன், நான் மோசமானவன்லையுமே ரொம்ப முக்கியமானவன், பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்குது. இது ஒரு வசனம். இன்னொரு படத்துல, சிவன் அடிச்சா உடுக்க, நான் அடிச்சா படுக்க. இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு பட்டைய கலப்புது. நான் கேட்குறேன், ஒவ்வொரு ஆம்பளையும் எஸ்ல ஆரம்பிக்கிற ஒரு சில விஷயங்கள் தனக்கு வேணும்னு எதிர்பார்க்குறான். எஸ்ல ஆரம்பிக்கிற விஷயம் என்னென்ன தெரியுமா எதிர்பார்க்குறான்? சேலரி, எஸ் ஃபார் சேலரி, எஸ் ஃபார் சந்தோஷம், எஸ் ஃபார் ஸ்மைல், எஸ் ஃபார் ஸ்லீப், எஸ் ஃபார் சோறு. அவன் எதிர்பார்க்கறது இந்த எஸ். ஆனால் அவனுக்கு கிடைக்கிற எஸ் என்னெல்லாம் தெரியுமா? எஸ் ஃபார் செலவு, எஸ் ஃபார் சோதனை, எஸ் ஃபார் சண்டை, எஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸு, எஸ் ஃபார் சோகம். இந்த வாழ்க்கை எங்கே சார் நான் பட்டைய கலப்புது? நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, இப்போ தீபாவளி முடிஞ்சிருச்சு. ஆனால் நீ கொண்டு வந்த ஜோக்கு முடியல. வெடியிலேயே எது பெரிய வெடின்னு நினைக்கிறீங்க நீங்க? சீனி வெடியா, குருவி வெடியா, யானை வெடியா, லட்சுமி வெடியா? இந்த வெடி எதுவுமே கிடையாது. தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பில்லை பாப்பா மத்தியில் ஒவ்வொரு ஆம்பளையும், அப்போ அவன் தலை டமார்னு வெடிக்கும் பாருங்க, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெடி நடுவர் அவர்கள். அதை விட இந்த பாயிண்ட்டை சொன்னவர் இப்போ எங்களுக்கு வெடிச்சதாப்பா பெருசு சார். பிரச்சனை வந்தால் முன்னாடிலாம் தீர்வை தேனா சார், இப்போ பிரச்சனை வந்தால் அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னு தெரியிட்டு இருக்கான். ஒரு காலத்தில் கஷ்டம் வந்தால் போராடினான், இப்போ கஷ்டம் வந்தால் ஸ்டேட்டஸ் வச்சு புலம்பிக்கிட்டு இருக்கான். டிப்ரெஷன் வந்தால் மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை ரிமூவ் பண்ணணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? டிப்ரெஷன் வந்தால் வாட்ஸ்அப்பில் இருக்கிற டிபியை ரிமூவ் பண்ணுறான். எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை. கண்டிப்பாக எதிரணியில் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, படுத்த உடனே தூங்குறது தான் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு படுத்தா தூக்கம் வருதா? படுத்தா துக்கம்தான் வருது. இப்படி தாங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இருக்கு. போதும் என்கிற ஒரு மனப்பான்மை இருந்தால் மனுஷன் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இன்னும் வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை அதிகமாக இருக்கிறது. சம்பாதிச்சு இன்னைக்கு நம்ம யாரும் செலவு பண்ணல, முதல்ல செலவு பண்ணிட்டு அதை அடைக்கிறதுக்காக காலம் பூரா சம்பாதிச்சுட்டு இருக்கோம். நிறைவா இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி என்பது தேடப்படுவதாக இருக்கக்கூடாது, நாம் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் மகிழ்ச்சியை நாம் உருவாக்க தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால் இன்றைய வாழ்க்கை பட்டையை கிளப்பவில்லை, சட்டையை கிழிக்கிறது என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மிக அற்புதமாக கேட்டு ரசித்த இந்த அலைகடலென திரண்டிருக்கிற அந்த ரசிக பெருமக்களுக்கு நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 10,000 பேர் இருந்தால் என்ன பேசுகிறாங்களோ அதை 10 பேர் இருந்தாலும் பேசுகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் சிறந்த பேச்சான். சிலர் வந்து கூட்டமாக இருக்கிற இடத்துல சொல்லுவாங்க, இந்த இவங்க தாத்தாவுமே பேசுனார்னா மூக்கு மேலே வரல வைப்பாங்க. தாத்தா அப்படி நினைக்காங்க. இந்த வயசில் இப்படி பேசுகிறாரு தம்பி. அதே போல் அவன்கிட்ட எனக்கு பிடிச்ச அந்த கான்ஃபிடன்ஸ் எந்த இடத்துல விட மாட்டார்.
வாழ்த்துக்கள். லட்சுமணனுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். அதே வேகத்தில் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? சம்சாரம் மின்சாரம் ஒன்று தான் சார். நம்மகிட்ட இருக்கும்போது, மின்சாரம் இருக்கும்போது அதனுடைய மகிமை தெரியாது. 2 நிமிஷம் கரண்ட் கட் ஆகட்டும், ஐயோ போச்சே போரும் இபிஎஃப்லாம் ஃபோன் பண்ணுற பார்த்தீங்களா? இந்த மாதிரி மனநிலை இருந்தால் சந்தோஷம் இருக்கா? ஒருத்தட்டே கேட்டாங்க, என்னையா உன் சம்சாரம் உன்னைய அடிக்குமா? ஆமாம் ஆமாம் அப்படின்னா. ஏன் ஆமான்னு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? எனக்கு 2 சம்சாரம் அப்படின்னா. இதெல்லாம் சிரிக்க தகுதியான நகைச்சுவை தான். நீங்கள் என்ன நோக்கத்தில் வந்திருக்கீங்கன்னா, வெளியே ஒரே வெக்கையாக இருக்குது தம்பி, கொஞ்சம் கசகசப்பாக இல்லாமல் இருக்கணும் உள்ளே வந்து உட்காந்தோம். இங்கே ஓந்தந்தரும் அதை விட எங்களுக்கு வெக்கையே பரவாயில்லன்னு எந்திரிச்சு போயிடாங்க. இருக்கட்டும், ஒரு 5 பேராது கண்ணுக்கு ஆறுதலாக உட்காந்துருக்கு. அன்னபாரதி, ஆமாம் நான் சொல்லும் போதே தண்ணியை கழட்டுறது குடிக்க பெரிய 1.5 மணி நேரம் பேச போகிறேன் 3 ஜோக்கு, அதுலேயும் 2-3க்கும் சிரிக்க போகிறதில்ல. வாங்க அன்னபாரதிக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க வாங்கம்மா. எல்லாத்துக்கும் இந்த 2 ரூபா நோட்டு, அது ராசியில் அந்த நாட்டை ஓரமாக வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் வாமா ஐயா, கொஞ்சம் வாமா ஐயா, சிரிச்சு ப்ளீஸ். இப்படி ஆயிடுச்சு என் போலப்பா. நடுவர் அவர்களே இருக்கட்டுமா அதெல்லாம். ஹலோ செக் ஹலோ போயிடலாம்ல? போயிட்டு மொத்தம் போயிருங்க, நீங்கள் வெளியே கிளம்பிடு. சாகும் போதும் விளங்குன மாதிரி தான் பொழப்பு. ஏமா ஒரு ஆளை பேசணும்னா எப்படி கான்ஃபிடென்ட்டாக ஒரு வார்த்தை, வீரியமான வார்த்தை இருக்கணும். எல்லாம் அங்கே ஒரு பாட்டி ஆவலா காமிச்சிக்கிட்டு இருக்கு. சாகும்போது அத்தடி இவ்வளோத்தான் ரெகுலராக கூப்பிட்டு வரணும். இல்லை தமிழ் வணக்கம் தான் சார். ஏம்மா தமிழ் வணக்கம் இப்படி ஒரு ஆள் சாகடிச்சிட்டா? நிஜமாவே தமிழ் வணக்கம் தான், நம்புங்க. சாகும் போதும் இப்போ தானே செத்து அவனை அடக்கம் கூட பண்ணல, அதுக்குள்ள இன்னொரு பாட்டியை கொண்டு வந்துட்டேன். நான் கேப் விடாமல் சொல்லிடுறேன் சார். ஆமாம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு, உலகெங்கும் இருக்கக்கூடிய லிட்டில் டாக்ஸ் யூடியூப் ரசிக பெருமக்களுக்கும், இங்கு அழகாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு அழகான தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன? உங்களை வாழ்த்து ஒரு 2 வரி கவிதை. ஆச்சரியமா இருக்குமா? பட்டைய கலப்புதுன்னா சொன்ன உடனே கீழே இருந்து மக்கள் நச்சு நச்சுன்னு கைத்தறி கொடுத்து பட்டைய கலப்ப போறாங்க பாருங்க. அவங்களா பாத்தீங்க, சொல்றதுக்கு முன்னாடியே கிளாப் வருது பாருங்க. இதுதான் இப்படிப்பட்ட ரசிகர்களை வச்சுட்டு சட்டைய கிழிக்குதுன்னு பேசிட்டு போய் உட்காந்து, சத்தியமா அவனுக்குலாம் பேமெண்டே கொடுக்காதீங்க சார். பட்டைய கலப்புன்னு பூரா பட்டையை போட்டு உட்காந்துருக்காங்க 15 பேருமே. முருகா அப்படின்னு. நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? 2 வரில பஞ்சா சொல்றேன் சார். சிப்பிக்குள் இருப்பது முத்து, சிப்பிக்குள் இருப்பது முத்து, சிரிப்புக்கே சொந்தக்காரர் தான் மதுரை முத்து. சொன்னோன்னா கிளாப் வந்துருச்சு பாத்தீங்களா சார்? இது ஒரு ஜோக்கு நினைச்சு ஒரு அம்மா சிரிச்சுக்கிட்டு, ஐயோ சூப்பரா சொல்றாங்க ஜோக்கு அப்படின்னு. சார் வந்து நின்னுக்கிட்டு இன்னைக்கு நட்பு சரியில்லை, காதல் சரியில்லை, சமுதாயம் சரியில்லை, பண்பாடு சரியில்லை, சினிமா சரியில்லை, இவனே ஆளே முதல்ல சரியில்லாம உட்காந்துருக்கான் பாருங்க சார். எதிரில பாருங்க, ஆள் சரி இருக்கா? சட்டையை கிழிக்குதுன்னு மிக சரியான ஆளை முதல்ல தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தான், நடுவருக்கு தான் பாராட்டுக்கள் சார். வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைப்பழம் மாதிரிங்க. ரைட்டுமா. வாயில விழுந்தா சத்து, வழுக்கி விழுந்தா டெத்து. அம்மா கிளம்புவோமா? பேசி தொடங்கி 2 நிமிஷம் 3 கொலை விழுந்துருக்கோம். தொடங்கும் போதே சாகும் போதும் வாழைப்பழம் வாயில் வந்தா செத்து டெத்து இல்ல சார், வாயை பொத்து அப்படின்னு. எங்க அணியில நாங்க சத்துன்ட்டு பேச வந்திருக்கோம், அவங்க டெத்துன்ட்டு பேசுறாங்க, அவ்வளவுதான் சார். வாழ்க்கைங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரிங்க. அது டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். லஞ்ச் சாப்பிட்டே இல்லையாம்மா? என்ன பூரா வாழைப்பழம் ஐஸ்கிரீம் இப்படியா போகுது? இல்ல சார், ஐஸ்கிரீம் மாதிரி அது டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். யார் ஒருத்தங்க வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் புத்திசாலி. என்னுடைய புத்திசாலி மக்கள் பட்டைய கிளப்பக்கூடியவர்கள் சார். வாழ்க்கைங்கிறது ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி சார். எந்த போன இதெல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? வாழ்க்கைங்கிறது ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி. அது ஒண்ணுதான் பாக்கி. இது சைவ பிரியர்களுக்கு. இது வரைக்கும் சொன்னது அசைவம், இப்ப சைவத்தில் 4 ஐட்டம். எப்படி தெரியுமா? ஆஃப் ஆயில் சாப்பிட்றவங்களுக்கு இது ஃபீல் பண்ணுவீங்க. அதை எப்படி சாப்பிடணும் தெரியுமா சார்? எக்ஸ்கியூஸ் மீ, ஆஃப் ஆயில டப்புன்னு எடுத்து கப்புன்னு வாயில போட்டுறணும். அதை விட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருந்தா இந்த மாதிரி சட்டையை கிழிச்சிட்டு போக வேண்டியதான். கப்புன்னு எடுத்து, அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும், அவ்வளவுதான் சார். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? வாழ்க்கை எப்போ பட்டையை கிளப்பும், எப்போ சட்டையை கிழிக்கும் சொன்ன உடனே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கைத்தறி கொடுப்பாங்க பாருங்க. அடுத்தவன் என்ன பண்றான் அப்படின்னு யோசிச்சாதான் வாழ்க்கை சட்டையை கிழிக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க, வாழ்க்கை பட்டையை கிளப்பும். கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சா வாழ்க்கை சட்டையை கிழிக்கும்.
கடவுள் கெட்டதை கொடுக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க, வாழ்க்கை பட்டையை கலப்போம். சார், மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையா வாழ்ந்தாதான் வாழ்க்கை சட்டையை கிழிக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை பட்டையை கலப்போம். சார் யோசிச்சு பாருங்க, அடுத்தவன் தப்பா நினைக்கிறானேன்னு செத்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை சட்டையை கிழிக்கும். நம்மளை தப்பா நினைக்கிறான் அவன் யாருன்னு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை கெத்த பட்டையை கலப்போம். சார் என்ன சார், ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க? உங்களுக்கு வெறும் நாங்கள் பட்டிமன்றம் மட்டும் நடத்துறோம் சார், இடையில சில டிப்ஸும் கொடுப்போம். நீங்க நிம்மதியான இடத்திற்கு போக நினைச்சீங்கன்னா செல்போன் டவர் இல்லாத இடத்துக்கு போங்க. ஏன்? இது ஒரு அரிய தகவல். தேவைன்னா கேட்டுக்குங்க, தேவையில்லை விட்டுருங்க. என்னை முறைச்சி பார்க்குற வேலையை தைசி விட்டுருங்க. பேசுமா? ஆமாம் சார், உண்மையிலே அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இந்த கால வாழ்க்கையை கூட பட்டையை கலப்புதுன்னு நாங்கள் பேசுகிறோம் தெரியுமா? ஒரு காலத்தில் புரணி பேசினாங்க சார், ஆனால் இன்னைக்கு தரணி ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. தரணி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் செவ்வாய் தோசம் அப்படின்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களை செவ்வாய் தோசைன்னு கல்யாணம் முடிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு செவ்வாய் தேசத்துக்கே போய் ஆளக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கிறார்களே, பட்டையை கலப்புதா சட்டையை கிழிக்குதா? ஒரு காலத்தில் மூட நம்பிக்கையோட மொத்த உருவமாக இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு தன்னம்பிக்கையோட மொத்த உருவமாக இருக்கிறார்களே, இது பட்டையை கலப்புதா சட்டையை கிளக்குதா? பாரதி, முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னான், காசி நகர் புலவர் பேசும் முறையை காஞ்சியில் இருப்போர் கேட்பதற்கு கருவி செய்வோன்னு சொல்வான். அதுதான் செல்போன். இன்னைக்கு செல்போனை கண்டுபிடிச்சாதான் இன்னைக்கு லட்சுமி நாராயண புக் பண்ண முடியும். ஹலோ, இத்தனை தேதி ப்ரோக்ராம் வந்துருப்பா அப்படின்னு செல்போன்ல தானே சார் நீங்க புக் பண்றீங்க, இல்லாட்டி முடியுமா? எனக்கு பாரதியார்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணி. எனக்கு யாருமே பாரதியார் சொன்னால் என்னமோ நேரத்துமா கால் பண்ணி சொன்ன மாதிரி அவர் பற்றி படித்திருக்கிறேன் நம்ம உங்கள்கிட்ட நேரடியாக சொன்னார் மாதிரி. அப்புறம் இட்லி கடை படத்தை பத்தி சொன்னாப்ல. ஆமாம், அது மட்டும் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சார். நம்ம ஆள் பேசுகிறதான் புரிஞ்சுக்கிறோம். தம்பி எப்படி அழுத்தமாக பேசினார், பாரதி எப்படி கனின்னு பேசுகிறாங்க. அன்னைக்கு ஒரு சொல்கிறேன், வாங்க நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா, திருத்தணிக்கு வந்தீங்கன்னா அங்கங்கே அலையாதீங்க, நம்ம வீடெல்லாம் கப்பல் மாதிரி இருக்க புண்ணியா. அப்புறம் வெளியே தங்க கப்பல் மாதிரி வீடு இருக்குன்னு நான் போகிறேன், 4 பக்கம் தண்ணி, அப்போ தான் கப்பல் மாதிரி வீடுன்றது எனக்கு புரிஞ்சு. நீச்சல் அடிச்சு போனோம், பேக்க காணோம் ஒன்றும் காணோம். சார் உண்மையிலே இங்கே நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. அது தெரியாமல் ஒரு பார்வையில்லாத நடுவராக நான் உட்காந்துருக்கேன், தெரிஞ்சுதானே உட்காந்துருக்கேன். நிறைய ஆண்களுக்கெல்லாம் வழுக்கத்தலை விழுந்துட்டுல பாவம், அவர் நம்பிக்கையோட வந்து உட்காந்தாரு ஐயா முன்னாடி, எடுத்துன்னு சப்புன்னு அவருக்கு ஒரு அடி. இல்லை, வழுக்கத்தலை விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு தயவு செய்து வருத்தப்படாதீங்க. நீங்கள்லாம் அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள். நம்ப மாட்டேங்கிறீங்களா? உண்மையிலே வழுக்கத்தலை விழுந்துட்டேன்னு பெண்கள்லாம் தயவு செய்து புருஷன் டைவர்ஸ் அப்படின்னு போயிடாதீங்க. அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள் தான் வழுக்கத்தை. மொட்டைக்கும் சொட்டைக்கும் வித்தியாசம் இருக்கு சார். சரிம்மா, கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டால் அது மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதாங்க சொட்டை. வாழ்க்கை வழுக்கத்தில் கடவுளுக்கே பிடித்தவர்கள் சார். உண்மையிலேயேங்க தொப்பை விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எந்த ஆண்களும் வருத்தப்படாது. அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும்? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணா தொப்பையை குறைக்கிறதுக்காக புசு 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 வாக்கிங் போவார். ஏன் சார்ஜ் புசு பேரனா? இதெல்லாம் ஒரு புசு புசு தான் வாக்கிங் போவேன். இல்லை சார், அப்படியே மூச்சரைக்க வாக்கிங் போவார். வாக்கிங் போவார், பக்கத்தில் அப்புறம் மூச்சை விட்டுருப்பாரு, பக்கத்தில் இருக்கிற கடையில் வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிடுவார். எல்லாமே மியூசிக் தான் சார். புசு புசுன்னு போறாராம், கடையை எடுத்து கப்புன்னு போட்டாராம். வாக்கிங் போவார், பக்கத்தில் இருக்கிற கடையில் வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிடுவார். வாக்கிங் போவார், பக்கத்தில் கடையில் வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிடுவார். டென்ஷன் ஆகிட்டேன், சட்டையை பிடிச்சேன், அண்ணே வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதீங்கன்னு, உங்களுக்கு ஜென்மத்துக்கும் தொப்பை குறையாதுன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை என்னை பார்த்து சொன்னார், நான் வாக்கிங் போகிறதே வடை சாப்பிட்றதுக்காக தான் மாட்டார். என்ன சார் பண்ணுறது? ஆனால் அப்படி தொப்பை விழுந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க. எப்படி அதை பட்டையை கலப்புது நான் டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். தொப்பையை குறைப்பது எப்படி? தயவுசெய்து பேனா பேப்பர் இருந்தால் எழுதிக்கோங்க. லிட்டில் டாக்ஸ் ஃபாலோவர்ஸ் தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொப்பையை குறைப்பது எப்படி சார்? யோகா பண்ண வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், டயட் இருக்க வேண்டாம், உடற்பயிற்சி எதுவுமே பண்ண வேண்டாம். தொப்பையை குறைப்பது எப்படி? இப்போதான் இந்த பாயிண்ட் எல்லாரும் ஆர்வமாக கேட்குறாங்க சார். எப்படி தெரியுமா? உங்களை விட பெரிய தொப்பை இருக்கும்ல, அவங்க பக்கத்தில் போய் நின்று பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொப்பை சின்னதாக தெரியும். என்ன சார் சோகமாக கைத்தொடங்க? இங்கே ஏதாவது பிளம்பிங் வேலை இருக்கா சார் அந்த ஏரியாவில்? என்னை ஏதாவது சேர்த்து கூட்டு போங்க, அந்த போல கூட நிம்மதியான வேலை. இதெல்லாம் இப்போ எப்படி சார் ஒருத்தன் கண்டுபிடிச்சி? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள், அவர் செருப்பு அவரால் குனிஞ்சு பார்க்க முடியாது, என்னை தான் கூப்பிடுவார். கொகை மாதிரி உள்ள போய் செருப்பு இருக்கான்னு பாட்டுவா தம்பி கூப்பிடுவார். நான் உள்ள இருக்குன்னு அவ்வளோதான். அவரால் என்னென்ன 40 வருஷம் ஆச்சு தம்பி என் கட்டை விரலை பார்த்த புண்டார். அப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க உங்க தொப்பையை குறைக்குது. அது பெரிய வகுத்து. அப்படிப்பட்ட யானைக்கிட்ட தான் போய் நிற்க நாங்களாம். பொண்டாட்டி டார்ச்சர்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுத்துறேன். உண்மையிலே சார்
மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் சார்? சொல்லுங்க சார். மனைவியை எந்த அளவு நேசிக்கணும்? ஆண்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. மனைவியை எந்த அளவு நேசிக்கணும்னா, அதாவது உங்க மாமியார் சொல்லணும், ஆஹா நம்ம பொண்ணை இவ்வளவு அழகா பத்திரமா பார்த்துக்கிட்டானே, நம்ம 2வது பொண்ணையும் இவனுக்கே கட்டி கொடுக்குற அளவுக்கு நீங்க மனைவியை நேசிக்கணும். 2வது பொண்ணு நல்லா பார்த்துக்கிட்டானா உன் பேச்செல்லாம் நம்புனா மாமியார் இழந்துட்டு போக வேண்டியதா? ஐயோ, உண்மையில எங்க குடும்பத்துலலாம் சார், ஏன் பட்டைய கிளப்ப மாமியார் இழந்துட்டீங்களா? ஏன் தெரியுமா சார், என் வீட்டுக்காருக்கெல்லாம் நான் தான் சார் உலகம். ஆமா சார். எப்படி சொல்றீங்க? உண்மையில என் வீட்டுக்காரருக்கு நான் தான் உலகம். அதாம முந்தாந்து போன் பண்ணாரு, என்ன இந்த உலகம் என்னைக்கு அழியும்னு. அப்பெல்லாம் மணி இதெல்லாம் வேற சேனல்ல பேசும்போது கை தட்டினாங்க. நீங்க கொஞ்சம் இருமா போட இருக்கீங்க. இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் என்ன பார்த்து சொன்னார், பாரதி நீ இல்லாட்டி இந்த உலகமே நின்னுரும் நீ நாடு. நான் பக்கத்துல போய் சொன்னேன், முதல்ல கிரைண்டர்ல போய் தண்ணி ஊத்துங்க, மாவு நின்னு போயிரும் அப்படின்னு சொன்னேன். கிரைண்டர் முதல்ல நின்னு போயிரும். ஓகே சார். வாழ்க்கையை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கணும், இட்லி கடையை பத்தி சொன்னதுனால நான் சொல்றேன். மேலே எத்தனை பேர் நீங்க இட்லி கடை படம் பார்த்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க மட்டும் பார்த்துருக்குறாங்க. உண்மையில இல்ல, அவர் வரும்போது உங்களுக்கு இட்லி கடை இருந்துச்சு, அதை பார்த்துட்டு வந்தார். நீங்க கேட்டு இட்லி கடை யார் பார்த்தாரு? அதான் அவரு இட்லி கடை பாக்குறேன். தனுஷ் நடித்த இட்லி கடை படம் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீர்கள்? 1-2 பேர் பார்த்துருக்காங்க சார். அந்த படத்துல உண்மையிலே நீங்க போய் பாருங்க, வெளிநாட்டு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல நின்றுட்டு நம்ம குலசாமியை கும்பிடுறது தான் நிறைவான சொர்க்கம். அதுதாங்க சொர்க்கம்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு அழகான பாடல் வரிகள் தெரியுமா? எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே, உனக்கும் தந்தானே, எஞ்சாமி தந்தானே எஞ்சாமி எஞ்சாமி தந்தானே, தென்னைய தந்தானே காத்தாட திண்ணைய தந்தானே அப்படின்னு சொல்லிட்டு, நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் ஒண்ணு சொன்னது யாருன்னு கூறு புள்ள, சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல, ஏட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான், மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே, எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே. இன்றைக்கும் நல்ல நல்ல சினிமாக்கள்லாம் இருக்குது தம்பி, நீங்கள் அந்த படத்தையும் பாருங்கள். உண்மையிலே கடவுள் கேட்டதெல்லாம் சொல்ல முடியல நினைக்காம, நீங்கள் வாய் திறந்து சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்களை கடவுள் கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று நம்புங்கள். கடல் தாண்டி போனாலும் கொலசாமி நிழல் தாண்டி போக முடியாதுங்கிற விஷயத்த கூட இன்னைக்குள்ள படங்கள்ல சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இன்றைக்கு 3 நாள் லீவு போட்டா, இன்னைக்கு சென்னையில் அத்தனை பேர் இருக்கிறீங்க, 3 நாள் லீவு போட்டா நம்ம எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நினைப்பவர்களை விட நம்ம சொந்த ஊருக்கு போகணும்னு நினைப்பவர்கள் தான் இன்னைக்கு அதிகம் அப்படின்ட்டு சொன்னா, யாரு பணக்காரங்கள்னா பெரிய பணம் வச்சிருக்கவங்களோட சொந்த ஊர்ல வயக்காட்டோட பம்பு செட்டு வச்சிருக்கானா அவன்தான் பணக்காரங்கள். வாழ்க்கை என்பது 10 பால்யம், 20 இளமை, 30 முறுக்கு, 40 நாய்குணம், 50 ஆசை, 60 முதுமை, 70 தூக்கம், 80 நடுக்கம், 90 வீக்கம், 100 அடக்கம். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இந்த நிமிஷம் இந்த நொடி கடவுள் நமக்கு கொடுத்தது என்று வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை பட்டையை கலப்போம். நன்றி, நன்றி, வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்களா, எதுவுமே நம்ம வசதி அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் நிற்காது சார். சில பெருமையாக சொல்லுவேன் பார்த்தீங்களா, என் தாத்தா ரொம்ப வசதியான ஆள் சார், வாக்கிங் கூட 2 வீலரில் தான் சார் போவார். இதில் பெருமை இல்லை சார். சரிங்களா, புத்தர் சொல்கிறாரு, உன்னிடமிருந்து வெளிப்படும் அத்தனையுமே அருவருப்பானவை, எச்சிலாக இருக்கட்டும் வியர்வையாக இருக்கட்டும் மலம் உடம்புலேருந்து வெளிப்பட அத்தனை அருவருப்பானவை, உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையாவது நல்ல வார்த்தையாக இருக்கட்டும், அது வாழ்க்கையை நம்ம கூட இருக்கவங்கள வசப்படுத்தும். அப்போ கூட சொன்னேன், நம்ம தான் சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளை பக்கத்தில் இருக்கவங்க நமக்கு அழுகிறதுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் நம்மளே உத்வேகப்படுத்தணும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. நர்மதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 1000 சொன்னாலும் இன்றைக்கி வாழ்க்கை நெருக்கடியாகத்தான் இருக்கிறது என்று நம்முடைய திருச்சி நர்மதா அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து அவங்களை வரவேற்று. உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுதே, தெள்ளுத்தமிழ் தெம்மாங்கு பாடிடுதே தெம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளுத்தமிழாகிய செந்தமிழுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லி வந்திருக்கக்கூடிய அவையோர் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் பூமரா இல்லை போக்கியா? பூமரா பொறுக்கியா? பொறுக்கி இல்லை நடுவர் அவர்களே, போக்கி
பூக்கி பூக்கி பூக்கி, பூக்கி. என்னம்மா இந்த அளவுக்கு நம்மளுக்கு என்னம்மா பூக்கியா? ஆ. உடனே நீ யங்ஸ்டர் மாதிரி எனக்கு தெரியுற மாதிரி. ஆமா, அப்ப அந்த அளவுக்கு நான் தெரியாம இருக்கேன். பூமரா பூக்கியா? ஆமா, பூக்கி. பூக்கி. பார்த்தீங்களா நடுவர் அவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கெல்லாம் தெரியலங்க. நான்லாம் அன்னைக்கு செந்தமிழ்ல அப்படியே கத்தி கத்தி பேசிட்டு வர்றேன். தூரத்துலேருந்து ஒருத்தன் சொல்கிறான் பூமர்ரா அப்படின்ட்டு. இன்னைக்கு யாரெல்லாம் கருத்தா பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் பூமரு, யாரெல்லாம் கருத்தா இருக்க சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் பூமரு, யாரெல்லாம் க்யூட்டாக குழந்த மாதிரி வளர்ந்த குழந்தையா இருக்காங்களோ அவங்கெல்லாம் பூக்கி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சுன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். யாரெல்லாம் குழந்தை மனதோடு இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் கிரிஞ்சான். இதெல்லாம் பார்த்து இந்த கோனார் தமிழர் எழுதினார் பார்த்தீங்களா, கோனாரே திருப்பி வந்தா கூட இவங்க கண்டுபிடிச்ச வார்த்தைக்கெல்லாம் ஒரு உரை எழுதவே முடியாது நடுவர் அவர்களே. அவ்வளோ வார்த்தைகளை கண்டுபிடிச்சி வச்சிருக்கானுங்க. இதுக்கு மத்தியில் வாழ்றதே பெரிய டாஸ்கா இருக்கா இல்லையா நடுவர் அவர்களே? அக்கா வந்து சொன்னாங்க என்ஜாமி தந்தானே என்ஜாமி தந்தானே, அந்த மாதிரி எத்தனை பாட்டு வந்திருக்கு நான் கேட்குறேங்க. உன் சாமி தரேன், எங்க சாமி கருப்பசாமி எனக்கு ஒன்றும் தந்தது காணாம். நடுவர் அவர்களே, எல்லா பாட்டும் புரியாத பாட்டாக தானே இருக்குது. இதெல்லாம் ஒரு பாட்டு கேட்டேன், காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்று நடுவில் காற்று இங்கிட்டு காற்று அங்கிட்டு எங்கிட்டோ போகுதுடா, எனக்கு என்னடா வந்துச்சு, எங்கிட்டு போனால் எனக்கு என்ன, இது மூலமாக நீங்கள் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்படியெல்லாம் பாட்டை எழுதி வச்சு இந்த பாட்டெல்லாம் கேட்டு நாங்கள் எந்த வாழ்க்கையில் முன்னேறதுன்னு சொல்லுங்கள். சரி, அது கூட பரவாயில்ல நடுவர் அவர்களே. நான் ஒரு பெண். என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு ஜோக்கு? பெண்ணா நடுவர்களே, ஒரு பெண்ணாக இருந்தா கூட என்னுடைய மனசை கல்லாக்கிட்டு ஒரு உண்மையை சொல்றேன். புடவை கட்டுறவங்க புடவை வாங்குறதை விட என்கிட்டயும் புடவை இருக்குன்னு காட்டுறதுக்கு தாங்க பெண்கள் நிறைய பேர் புடவை வாங்குறாங்க. வருஷம் 365 நாள் 365 புடவையை கட்டியே ஆகணும்னு வாங்குறாங்க. ஆனா வருஷத்துல 360 நாள் நைட்டில தான் திரிகிறாங்க. எதுக்கு இந்த சேலையை வாங்குறாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல நடுவர்களே. எதுக்கு வாங்குறேன்னே எங்களுக்கே தெரிய மாட்டேங்குதுன்றப்போ கிறுக்கா தானே தெரியும். நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை, இந்த லடாக்னு ஒரு ஊருக்கு தெரியுமா நடுவர்களே? அந்த ஊருக்கு ரைடர்ஸ் போனால் பரவாயில்ல, லவ் ஃபெயிலியர் ஆனவனா கிளம்பி போகிறாங்க. ஏன்டா போகிற, எதுக்குடா போகிறேன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவளையும் மறக்கத்தான் என்னையும் மறக்கத்தான் காதலையும் மறக்கத்தான். சரி, மறக்கிறதுக்காக போனேன், மறந்துட்டு திரும்பி வரணும்ல. வரும்பொழுது அங்கே ரைடர் பொண்ணு ஒன்று பார்த்தேன், மச்சான் செம்மையாக இருந்துச்சு, லவ் ஆயிடுச்சுடா அப்படின்னு திரும்பி வரானுங்க. எதுக்குடா போனேன், எதுக்குடா வந்த, என்னடா ஆகிட்டு இருக்க அப்படின்னு ஒன்றுமே புரியாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கமே. இந்த வாழ்க்கை எப்படிங்க எங்களுக்கு வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கணும்னு முன்னாடிலாம் இந்த அம்மா எந்த வயசானாலும் நம்மளுடைய இளமையாக இருக்கிற மாதிரி நினச்சி. இவங்க தாத்தாவுக்கெல்லாம் 74 வயசு. இப்போ பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு, இந்த வயசில் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. பேண்ட்டு கொஞ்சம் லூசுன்றதுனால. நடுவர்களே, உங்களை மாதிரி அழகான அறிவான என்னம்மா அடுத்து என்னம்மா அவ்வளோதானா? உனக்கு 3 நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன், அடுத்த மாதம் 2ஓட நிறுத்திக்கிட்டேன். உங்களை மாதிரி அழகான அறிவான ஆரோக்கியமான ஒரு 80 வயசு தாத்தா. ரொம்ப நன்றி. அந்த 2 நிகழ்ச்சியும் கேன்சல் பண்ணிக்க தம்பி, நீ வந்திருப்பா. நீ என்ன கொடுக்க நடுவர்களே, அவரை வச்சு ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணு எங்கே இருக்கிற ஒரு கேர்ள் பியூட்டிஃபுல்லாக அப்படி வருது. மாடியிலேருந்து ஒரு பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான், சாக்லேட்டு சாப்பிட்றான், கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு. பின்னாடியே அந்த 80 வயசு உங்கள் அப்பா மாதிரி இருக்கிற ஒருத்தர் வராருங்க. வந்த உடனே அவர் பார்க்குறாரு, அங்கே பின்னாடியே அவங்க அம்மா வருது, இந்த பொண்ணோட அம்மா. உடனே இவருக்கு கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்னு. என்னடா சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க எங்கள் குழந்தைகளுக்கு? இந்த ஆடெல்லாம் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் முன்னேறதுக்கு எந்த வீட்டு வாசல் நின்று எப்போ அடி வாங்குவோம்னே தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நடுவர்களே. இப்படி இருக்கும்பொழுது இது எப்படி எங்களுக்கு பட்டையை கிளப்போம்? முன்னாடியெல்லாம் இந்த அமாவாசை பௌர்ணமி நாளைக்கு சில பேரை பார்த்துருப்போம், ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரியே திரிவாங்க. ஆனால் இப்போ ஒருத்தன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கானா என்ன அர்த்தம்? அவன் ஃபோனை சார்ஜில் போட்டிருக்கான்னு அர்த்தம். செல்ஃபோனுக்குள்ளே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி பட்டையை கிளப்போம் நடுவர்களே? போன வாரம் வந்துச்சு, என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க நடுவர்களே. பொண்ணு பார்க்க வந்தாங்க. உங்களவா? என்னம்மா ஆச்சரியமா இருக்கு. பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்தாங்களா? இதெல்லாம் பொண்ணுன்னு நினைச்சு பார்க்க வந்தாங்களா? அப்படிலாம் இல்லை, பொண்ணு பார்க்க வந்தாங்க. முன்னாடியெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தால் என்ன கேட்பாங்க, உங்களெல்லாம் என்ன கேட்டிருப்பாங்க? பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. என்னைய பார்த்து கேட்டாங்க, பொண்ணுக்கு பைத்தியம் மாதிரி பண்ண தெரியுமா அப்படின்னு. என்னடா பைத்தியம் மாதிரி பண்ண தெரியுமான்னு கேட்கல. அது பண்ணுறது எல்லாமே பைத்தியமாக தாங்க இருக்கும் இருப்பாங்க. அப்படி இல்லை நடுவர்களே. ஏங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, பைத்தியம் மாதிரி இன்னைக்கு பண்ணுறவங்க தான் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணி போட்டோம்னா தான் இந்த பைத்தியமும் அந்த பைத்தியம் சேர்ந்து கப்புள் ரீல்ஸ் பண்ண முடியும், காசு சம்பாதிக்க முடியுன்றாங்க. அப்படின்னா பாரதிக்கெல்லாம் உடனே கல்யாணம் ஆயிருக்குமே. என்ன 1-2 பைத்தியம் பண்ணலாம், எல்லாமே பைத்தியமாக பண்ணுச்சுன்னா இப்படிதானங்க நிறைஞ்சிருக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக. அதுவும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஃபேமிலின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தாய் வந்து பிள்ளைகளை திட்டும், பிள்ளைங்க வந்து தாயை திட்டும்,
தாய் வந்து பிள்ளைய தலைமுழுகும், பிள்ளைங்க வந்து தாயை தலைமுழுகும். இதை எல்லாத்தையும் ரீல்ஸாக எடுத்து போடுவாங்க. அதையும் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்கறதுனால 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. இதை பார்த்தோம்னா வீட்டில் சோறு பொங்க போதா? அதுவும் கிடையாது. ஆனாலும் இதை பார்த்துக்கிட்டே மன உளைச்சல் ஆக்கிட்டு இருக்கோமே நாம. இந்த வாழ்க்கை எப்படிங்க பட்டையை கிளப்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும்? நான் ஒன்று கேட்குற நடுவர்களே, நீங்கள் சைட் அடித்ததுண்டா? இருக்கிறேன். சைட் அடித்ததுண்டு. சைட் அடித்தேன். அவங்க அப்பா வந்து செவிலி அடித்தார். அதோடு அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு என் வேலையை பார்க்க வந்துட்டேன். எப்படி சைட் அடிச்சிருப்பீங்க? இந்த காலேஜுக்கு போகும்போது இல்லை ஒரு கடைக்கு போகும்போதோ அப்படி பார்த்து அந்த பிள்ளை அப்படி கிராஸ் ஆகும்போது ஒரு 10 கரப்பாம்பூச்சி அள்ளி உள்ளே போட்ட மாதிரி ஒரு கிளிப்பியாக இருந்திருக்கும்ல. கரப்பாம்பூச்சி எதுக்குமா அங்கே வருது? அப்படி போட்ட மாதிரி ஒரு உடம்புலாம் சிலுக்குள்ள நடக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்குல்ல. ஆனால் இன்னைக்கு பாருங்க, யாராவது ஒரு பிள்ளை மேலே க்ரஷ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை ஸ்னாப் சாட் வச்சுருக்கோம். டெய்லி ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த ஃபோட்டோக்கு நம்ம ஹார்ட் மட்டும் போட்டோம், சோலி முடிஞ்சு போச்சு. அந்த ஃபோட்டோ கீழே போய் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ பியூட்டிஃபுல், ஸோ எலகன்ட், ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் அப்படின்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சோலி முடிஞ்சு போயிடும். வேற ஒருத்தர் வந்து ஃபில் பண்ணிடுவேன். அதுக்காக வேண்டியே அவனை பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஆண்களுக்கெல்லாம் வந்து காதல் பண்ணுறதுன்றது கயிறு மேலே நடக்கிற மாதிரி ஒரு டாஸ்காக இருக்கு நடுவர்களே. அதையும் தாண்டி கழுதையை காதலை பண்ணி அந்த பிள்ளை எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும்டான்னு குருவி கூடு கட்டுற மாதிரி சிறுக சிறுக சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி காதல் அப்படியே கல்யாணத்துக்கு கன்வெர்ட் பண்ண போக டைமில் ஒருத்தர் வருவான் சார், ஸ்லீப்பர் செல் மாதிரி. அவனுக்கு பேர் பாய் பெஸ்டின்னு பேர். ஏன் வர்றான் எதுக்கு வர்றானே தெரியாது, வந்துடுவான் சார். காதலர் இல்லாத நேரங்களில் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக. எங்கடா இருக்கீங்க நீங்கள்லாம்? உங்களை மாதிரி ஆண்கள்லாம் இங்கே இருக்கும் பொழுது எப்படா எங்கள் பசங்கள்லாம் நிம்மதியாக காதல் பண்ண முடியும்? இப்படி திரிகிறவங்க சட்டையை கிழிக்க தானங்க செய்வாங்க, எங்கிட்ட பட்டையை கிளப்பிட்டு போகிறது நடுவர்களே. அக்கா சொன்னாங்க, இன்னைக்கு பெண்கள் எல்லாம் செவ்வாய் கிரகத்தை நோக்கியே போய் கொண்டு இருக்கிறோம். செவ்வாய் கிரகத்தை நோக்கியெல்லாம் போகலாம்க்கா, இந்த நாத்தனார் வீட்டுக்கு வந்துச்சுன்னா வீட்டை தாண்டி வெளியே போக முடியலையேக்கா. அதுக்கு டார்ச்சரில் பெரிய டார்ச்சராக இருக்குது. அதை தாண்டி வரவே எங்களால் முடியலை, இதில் எங்கே செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது? கடவுள் வந்து நம்ம கடவுளுக்காக அடித்தா அது மொட்டை, கடவுளையும் நமக்கு அடித்தா சொட்டை. சொட்டை வந்தவனுக்கு தானே தெரியும் அந்த வலி வேதனை என்னென்னு. 4 முடியை போட்டு நம்ம மறைச்சி கவர் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளேயே அவே மனவேதனையில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். முடியை நட்டு வைக்கவா இல்லை வந்து விக்கு வைக்கவான்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறவனுக்கு மத்தியில் உங்களுக்கு அவ்வளோ ஆயாசமாக இருக்குது எங்களை கஷ்டத்தெல்லாம் பார்த்தா. நடுவரவர்களே ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைன்னு 12 நிமிஷம் பேசிட்டேன். அவன் பாவம் அத்தனை பாயிண்ட் வச்சுருந்தே பரிதாம உட்காந்து உங்களை பிளம்பரா ஆக்கிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா எதிரணியில் இருக்கிறவங்கலாம். அதான் உண்மையில அண்ணன் பேசினா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன் நிறுத்தினா அதை விட சந்தோஷப்படுவாங்க. டைம் அதில் அதுக்கு சொல்கிறேன். இல்லை நடுவர்களே, நாங்கள் வந்து பொதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை குறைச்சி சிம்ரன் மாதிரி சிக்கன் ஆகணும்டான்னு முடிவு எடுத்தேங்க. மனசுக்குள்ளே தான் முடிவெடுத்தேன். மனசுக்குள்ளே முடிவெடுத்தவொடனே எனக்கு ஒரு மெசேஜ், நர்மதா எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. நான் கூட எனக்கு ஹார்த்தாடி ப்ரப்போசல் ஒன்று வந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சி ஆனந்தமாக அந்த மெசேஜை பார்த்தேன். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுன்னு தெரியும். உடனே ஜொமேட்டோ ஆப் ஓப்பன் பண்ணு, என்ன ஆர்டர் பண்ணு, வாங்கி தின்னு அப்படின்னு பிரியாணி மெசேஜ் அனுப்புதுங்க எனக்கு. எங்க ஒரு பிரியாணியை மனசில் நினச்சதுக்கு மெசேஜ் அனுப்புது அப்படின்னா, அப்போ உடனேக்கு பின்னாடி எவனோ உட்காந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபோன் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த வாழ்க்கை எப்படி நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க முடியும் சார்? ஒரு காலகட்டத்திலலாம் ட்ரையல் ரூமுக்கு போனோம் அப்படின்னா, இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்ப அந்த பிரியாணி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லியா, சாப்பிடுங்க சார் டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையில் டேஸ்ட்டாக இருக்குமா? நான் கொஞ்சம் சாப்பிட்டு தானே உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன். அவன் டேஸ்ட் பண்ணியிருக்கான். அவன் டேஸ்ட் பண்ணிக்க என்னமோ இதை சொல்லி நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் பாரு. பாருங்க நடுவர்களே, இந்த மாதிரி காலகட்டம் எப்படி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். நிறைய ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன் நடுவர்களே. ட்ரையல் ரூம்க்கெல்லாம் முன்னாடி போனோம்னா கேமரா வச்சுருக்காங்களான்னு பார்த்து ட்ரெஸ் மாற்றின காலங்கள் போய் இன்னைக்கு கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுற ஒரு காலகட்டத்தில் பெண்கள் மாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இத்தனை வேதனைகளை தரக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் சட்டையை கிழிக்க மட்டும்தான் செய்யுது. ஒரு காலத்திலையும் பட்டையை கிளப்பலை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்ன சுருக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தோஷமான இடத்துல நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் விரும்பிக்கிறதா சார் உங்கள் வாழ்க்கையை உங்களை தவிர வேறு அனுபவிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை சார் சூழல். 65 ஜோக் சொன்னாலும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. வரும்போது கார் இடிச்சிருச்சுன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறேன். இப்படி ஆயிடுச்சு சார். நகைச்சுவைக்கு சிரிக்கிறத விட நம்ம நாசமாக போனது சிரிக்கிறவன் தான் சார் ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஆக மொத்தம் எங்கள் வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைகிட்ட 5 வயசு போய்ட்டு 3 வயசு போய்ட்டு பேச முடியுதா? நீதி செத்து போச்சு. உடனே அவன் அடக்கம் பண்ணுங்க, விதி விளையாடுது, எத்தனை ஸ்கோரு, விக்கெட் எவ்வளவு, இது கிரிக்கெட் தெரிஞ்சவங்கன்னா சிரிச்சிருப்பீங்க. நீங்கள் பாவம் என்ன உங்களை குறை சொல்லியும் இது இல்லை.
அதிகபட்ச 80 வயசு தாண்டினால்கிட்ட ஃபேஸ்புக்கை பற்றி 15 ஜோக் அடிச்சிருக்கான். இந்த பிள்ளை இன்ஸ்டாகிராமில் 20 ஜோக் அடிச்சிருக்கு. அவங்க ஊரா சாலிகிராமத்துலேருந்து வந்தவங்ககிட்ட போய் நீ இன்ஸ்டாகிராம் அடித்தா என்ன ஆகும்? நம்மளே. ஆனால் அன்னபாரதிக்கு இது வரைக்கும் சலதோஷம் சளி பிடிச்சதில்லை. செல்லும் இடம்லாம் சிறப்பு தானே, சிறப்பு. அந்த ஒரு சிறப்பு, இது இந்த ஒரு சிறப்பு. ஜோக்கு சொல்லிட்டு அதுக்கு விளக்க உரை கொடுத்து பொருளை பிரித்து எழுதி இத்தனை விளக்கம் கொடுத்தாலும் உங்கள்கிட்ட இருந்து நான் அந்த லாப் வாங்க முடியல. லாப் இருக்குன்னு பார்த்தேன், இது ஓவர்லாப்பாவில் இருக்குது. இருந்தாலும் ஒரு பிள்ளை பேச வைக்கலாமான்னு பார்த்தேன். நீங்கள் கொடுத்த பெரும் ஆதரவுனால அதுவும் தற்சயம் நிறுத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வந்துட்டீங்க இவ்வளோ தொலைவு, நீங்கள் சும்மா போகக்கூடாதுன்றக்காக நல்ல சார் வழக்கம் போல் நிறையா தலைப்பு பேசுகிறேன் சார். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஒவ்வொரு மாதிரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த தலைப்பு ஒரு அட்ராக்டிவாக வச்சோம். நல்லா ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, புதுமையாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் வாழ்க்கை எப்பயுமே நெகட்டிவாகவே பேசாங்க சார். பாரு சொன்னாங்க பார்த்தீங்களா, தொப்பை இருக்குன்னு கூட பெருமைப்படுங்க. முடியுமா? அன்னைக்கு அவன் பெட்ரூமில் படுத்து கிடைக்கான், வகுரூராக நடுகாலில் வந்து கிடக்கு. அது வாட்டு கடலாக ஓடுது. கூட்டுறம்மா காலில் என்னங்க சார் இங்கே கிடக்கு, கொஞ்சம் ஊற்றி விடுமா என் ரொம்ப பக்கம். அந்த பிள்ளை மாற்றி குழந்தை ரொம்ப பக்கம் விழுத்து அவங்க ஊரே ஏறி விளாட்றாங்க. அப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதைத்தான் சொல்ல, ஒவ்வொருத்தன் பேச்சும் சரியாக புரிய மாட்டேங்குது சார் பேசும்போதே அப்படின்னு சொல்லி இவங்க குழம்புனா கூட இல்லை சார், எப்பயுமே நெகட்டிவ்னே பேசாங்க. பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் என்று சொல்லி நம்மளுடைய நித்திய பிரியா வாங்க சார். பரவாயில்ல, இவ்வளோ நேரம் பட்டிமன்றம் போனதில் ஒரு 3 பேருக்கு தமிழ் தெரிஞ்சு கை தட்டியிருக்கீங்க. லிட்டில் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய வாழ்க்கை சட்டையை கிழிக்கிறதா இல்லை பட்டையை கிளப்புதா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமா பட்டையை கிளப்புதுங்க. காரணம், நம்ம வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயத்த இன்னைக்கு நம்ம நிமிஷத்துல நொடியில அடைஞ்சிடுறோங்க. வாழ்க்கை இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கு, சுதந்திரமா இருக்கு, சௌக்கியமா இருக்கு, சௌகரியமா இருக்குங்க. ஆனா எனக்கு முன்னாடி பேசின 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. ஆனா எங்க லட்சுமி நாராயணனை பத்தி ஒன்று சொல்லணுங்க. ரொம்ப கிரியேட்டிவான பர்சன் நடுவர் அவர்களே. அவனே என்கிட்ட சொன்னான், அக்கா நான் ரொம்ப கிரியேட்டிவான பர்சன் தான். என்னடா கிரியேட் பண்ணுவேன்? எனக்கு நானே பிரச்சனையை கிரியேட் பண்ணுவேன்றான். அவனுக்கு கிழிஞ்சலாக தான் தெரியும். அடுத்ததான் நம்ம நர்மதா. அப்பா, ஒருத்தவங்களுக்கு கற்பனை இதுக்கு மேலே வரவே முடியாது. காதலிச்சா ஒரு உச்சபட்சமாக என்ன சொல்லுவாங்க, எனக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே ஒரு கோழி குண்டு வந்து வயிற்றுக்குள்ள வந்து உருள்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நர்மதாவுக்கு மட்டும்தான் 10 கருப்பாம்பூச்சி உள்ள போன மாதிரி. இப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தா வாழ்க்கை கிழிஞ்சு கந்தலா தான் தொங்கும். இது கந்தலான்னு கந்தா ஓடிடும், சந்தில் போய். என்ன கரப்பாம்பூச்சி உதாரணமாக சொல்லியிருக்கேன், அதை பார்க்கும்போதே ஒரு மாறிடும். அது கரப்பாம்பூச்சி பெட்ரூமில் இருக்கும், அதோட மீசை எழுத்தாப்புல ஹாலில் இருக்கும். இவ்வளோ நீளம் மேடம், இந்த மூலம் டோரில் அடைக்கிறது 3 மீசை அத்து போட்டுருச்சு. என்ன அந்த பிள்ளை இதெல்லாம் அது அனுபவப்பட்டவங்க தான். கரப்பாம்பூச்சியை பார்க்காமகிட்ட போய் நான் 1/4 மணி நேரம் பேசியிருக்கேன். என் நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் பேசுகிற எதுவுமே இந்த ஏரியாவுக்குள்ளே வரல. ஐயாலாம் ஒரு ஆள் வந்திருந்து அசையாம, இவங்க 5 பேர் அது குரல் வித்தக்காரங்களா எங்களை இல்லை சார், பக்கத்து பட்டிமன்றம் பேசுகிறவங்க. வாழ்க்கையில் நம்ம நர்மதாமா எந்த பாயிண்ட்டும் எடுத்து எந்த பாயிண்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நர்மதா பேசும்போது சொன்னாங்க, நம்ம வந்து தமிழில் பேசுனா கூட என்னை வந்து பூமர்னு சொல்கிறாங்களேன்னு. பூமர்னு பேசலாம், ஆனால் அடுத்தவங்களை பற்றி ரூமரை தான் பேசக்கூடாது. அந்த காலத்து ஆட்களை பாருங்க, நான்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சு இவ அங்கே போனா அவ அப்படி இருந்தவன் அடுத்தவர்களை பற்றி அவதூறாக பேசுனது அந்த காலம். இன்னைக்கு எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குங்க ஐயா. இன்னைக்கு ஒவ்வொரு நொடியுமே பாருங்க, வாழ்க்கையில் அவ்வளோ வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கா இல்லையா? நீங்கள் ராத்திரி 1 மணிக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பையனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே நொடியில் பார்க்கலாம், வீடியோ கால் பண்ண முடியும். அதுவே நீங்கள் விடியற் காலையில் 3 மணிக்கு பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு பாருங்கள், ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா போதும், சில நிமிஷத்தில் சாப்பிட முடியும். இப்போ எங்கள் நடுவருக்கே நேரம் ஆயிடுச்சு, மதுரைக்கு போகணும், பஸ் ஏறி போனாருன்னா 10 மணி நேரம் ஆகணும்.
ஆனால் நீங்கள் ஃப்ளைட் ஏறி போய் பாருங்கள் 2 மணி நேரத்தில் போயிடலாம். இப்படி வாழ்க்கையில் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை சில மணி நேரத்தில், சில நொடிகளில், சில வினாடியில் நடக்க முடியும்னு சொன்னால் அது இன்னைக்கு வாழ்க்கை பட்டைய கலப்பு தான் இல்லையாங்க? ஐயா, ஒரு காலத்தில் வாழ்க்கையில் உயரணும்னா கஷ்டப்படுவாங்க, போராடுவாங்க, எவ்வளவோ இன்னல்களை தாண்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஏங்க அப்படின்ற ஒற்றை வார்த்தையை வச்சுக்கிட்டு கூமாப்பட்டியில் இருக்கக்கூடியவர் இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் பட்டே கிளப்பிட்டு இருக்காருன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட முன்னேற்றம்ங்க. அதனால் அவருடைய வாழ்க்கை மட்டும் முன்னேறிச்சா? இல்லை. அவர் எந்த ஊருக்காக அப்படிலாம் ரீல்ஸை போட்டாரோ அந்த ஊரையே சுற்றுலா தலமாக மாற்றணும்னு 10 கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சிருக்குன்னு சொன்னா ஒரு தனி மனிதனால் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் கொண்டு வர முடியும்ன்றது பட்டைய கிளப்புறதா இல்லையாங்க? பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு அந்த காலத்தில் எப்படிங்க இருந்தது? எங்கள் அப்பா ஆசிரியராக இருந்தார். சின்ன வயசில் எங்கள் அப்பாவுடைய பைக்கு சத்தம் தெரு ஓரத்தில் கேட்டுச்சுன்னா விளையாடிட்டு இருந்தேன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து படிக்கிற மாதிரி புத்தகத்தை எடுத்து வச்சுப்பேன். காரணம் பயம். அன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்பா கிட்ட பேசுறதுக்கு கூட பயந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என் 2 பசங்களும் எப்படா எங்கள் அப்பா வருவார், நான் அவரோடவே சேர்ந்து விளையாடணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த அன்பு, அந்த அன்னுண்ணியம் அது இன்னைக்கு தானுங்க. அது பட்டை கலப்புற விஷயம் இல்லையா? ஆணும் பெண்ணும் எப்படிங்க சமமாக நடத்தினாங்களே ஒரு காலத்தில். ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதின்னு இருந்ததுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம 1ஆம் வகுப்பு பாட புத்தகம் பார்த்துருப்போம். அதில் ஒரு காட்சி கொடுத்துருப்பாங்க. அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்க, அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, தங்கச்சி பூ கட்டிட்டு இருப்பா, பிள்ளை வந்து வெளியில விளையாடிட்டு இருப்பான். அந்த காட்சி உத்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரிய வர்றது என்னங்க, பெண்கள்னா வேலை செய்யணும், ஆண்கள்னா வீட்டில் வந்து பொழுதுபோக்கு இருக்கலான்னு. ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம்னு பாரதியார் கண்ட கனவு நிஜமானது இந்த காலம்ங்க. இதற்கு மிக சிறந்த உதாரணம் இன்னைக்கு செஸ் உலகில் பட்டே கிளப்பிட்டிருக்க பிரக்ஞானந்தாவும் அவருடைய சகோதரி வைஷாலியுங்க. அவருடைய அப்பா ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்க அம்மா வந்து வீட்டிலே இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை தடைகள் இருந்தாலும் தாம் பிள்ளைகளுடைய கனவுல நம்ம துணையாக இருக்கணும்னு ஒரு பெற்றோர்கள் வந்து எனக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்றது வெவ்வேறு இல்லை, 2 பேரும் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு உறுதுணையாக இருக்கிறாங்கன்னா இது பட்டை கலப்புற விஷயம் இல்லையாங்க? ஐயா, சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு விவாத அரங்கம் நடந்ததுங்க. அதில் அந்த பொண்ணு ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து வராங்க. அந்த பொண்ணு பிறந்த சில மாதத்தில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. கொஞ்சம் வருஷத்தில் அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அவங்க தம்பியும் இறந்துடுறாங்க. பிறகு காதலிச்சு திருமணம் பண்ணுறாங்க. அந்த கணவரும் 1.5 மாதத்தில் இறந்துடுறாங்க. ஊர் உலகெல்லாம் சொல்லுது இந்த பொண்ணு வந்து ராசி இல்லாத பொண்ணு, இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னும் பொழுது அந்த புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் சொல்கிறாங்க, இது வரைக்கும் வாழ்க்கையில் அம்மா அப்பா இல்லாமல் நிர்கதியாக இருக்கக்கூடிய பொண்ணு நம்மளை நம்பி வந்திருக்கு, இந்த பொண்ணை நம்ம கைவிடக்கூடாதுன்றதுக்காக அந்த கணவருடைய தம்பியையே மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. எப்பேற்பட்ட புரட்சி பார்த்தீங்களா? அந்த அம்மாவுக்கு 76 வயசு ஆகுதுங்க. அந்த அம்மா அந்த காலத்து ஆட்கள் தான். அப்போ அந்த காலத்தில் இருக்கவங்க தான் இந்த நல்லதை செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி செய்யக்கூடிய சூழலை கொடுத்தது இந்த காலம்ங்க. ஒருவேளை அந்த காலத்தில் இந்த முடிவை அந்த அம்மா எடுத்திருந்தாங்கன்னா அந்த அம்மாவை ஊரை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பெண் இறந்தால் ஆணுக்கு எப்படி மறுமணம் செய்யலாமோ அதே போல் ஒரு ஆண் இல்லை என்றால் ஒரு பெண்ணுக்கு மறுமணம் செய்யலாம். அதில் இருக்கிறது பெண்ணியம் என்ற புரட்சியை இன்றைய சமூகம் கொடுத்திருக்குன்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட விஷயம்ங்க. இறுதியாக நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு காலத்தில் வேலை கிடைக்கலன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. வறுமையின் நிறம் சிகப்புன்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் கமலஹாசன் தான் படித்த சர்டிஃபிகேட் ஃபைலை வச்சுக்கிட்டு ஆஃபீஸாக ஏறி இறங்குவார். அவர் இறங்கும்பொழுது நமக்கு மூச்சு வாங்குங்க. கடைசியில் படித்த படிப்பு ஒன்றுமே பிரயோஜனம் ஆகாமல் ஒரு பார்பர் ஷாப்பில் சவரம் பண்ணுற வேலைக்கு போவார். அங்கே போய் சவரம் பண்ணும் போது உட்காரவர் பேசும்பொழுது கேட்பார், நீ என்ன படிச்சிருக்க? நான் MA ஃபிலாசபி படிச்சிருக்கேன். ஐயோ, உங்கள்கிட்ட சவரெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், நீ படித்ததெல்லாம் என் முகத்தில் கிழிச்சிருவேன்னு அவரும் ஓடிடுவார்.
கடைசியில் படித்ததுக்கும் வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையும் பண்ண முடியாமல் வாழ்க்கையில் பசி பஞ்சம் பட்டினின்னு வறுமையினுடைய உச்சத்தை காட்சிப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை யோசிச்சு பாருங்க, நீங்கள் எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, எந்த துறையிலையும் வேலை செய்யலாம்ன்றதுக்கு உதாரணமே இந்த பட்டிமன்ற மேடைகள் தாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய 4 பேருமே ஒவ்வொரு படிப்பு படிச்சிருந்தாலும் தமிழ் துறையில் இத்தனை சாதனைகள் செய்ய முடியும்னு நிகழ்த்தி காட்டியிருக்கோம்னு சொன்னால் இதுதானுங்க பட்டை கலப்புற விஷயம். இன்னைக்கு வாழ்க்கை நமக்கு எந்த சூழ்நிலையில் எடுத்துட்டு போய் நின்னாலும் நமக்கான வாய்ப்பை நாமே உருவாக்க முடியும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நாளை என்பதே நம்பிக்கைக்கான அடையாளம் தாங்க. அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை என்னைக்கும் இனிமையாக இருக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 4 பேரும் மின்னல் வேகத்தில் கொடுக்கப்பட்ட நேரத்தை இப்படி ஒரு பட்டிமன்றத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? பூராமே இப்போ எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வந்துட்டோம் பாருங்கள். கேமராமேனோடு வச்சுட்டு உள்ளே போயிட்டு அவர் வர்றார். எல்லாம் நான் கூட நீ வாட்ஸ்அப்பில் மீதி ஜோக்கை அனுப்பிச்சி விட்டு நான் கிளம்பிடுவேன். பூரா ஆன்லைன் விஷயம் ஆயிடுச்சு, பரபரப்பாக பேசும். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு கொரோனா டயத்தில் ஒருத்தன் 1000 பேருக்கு கூழ் ஊற்றுனான். ஆனால் திட்டத்தான் செஞ்சாங்க. ஏன்னா ஆன்லைனில் ஊற்றுனா கோருது பார்த்தீங்களா, இது மாதிரிலாம் சார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெகட்டிவான விஷயம்னு சொல்கிறீங்க இந்த கொரோனா, ஆனால் அது எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் சார். கணவன் மனைவி பேசிக்கிறதுக்கு இறைவன் கொடுத்த 2 வருஷ பரிசு. அதே போல் அவ என்ன கிச்சனில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்க. குழந்தை ஒரு டிராயிங் வரைஞ்சி அப்பாட்ட காமிக்கின்றக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வரங்களும் தூங்கிடும், 9 மணிக்கு வருவார். அப்போ குழந்தை தன்னுடைய படைப்பை கூட, அப்பா எனக்கு ஸ்கூலில் இந்த மெடல் கொடுத்தாங்க, நான் தான் ரன்னிங் ரேஸில் வின்னரு அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட்டை கூட காமிக்க முடியாமல் ஆசையை நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும். அதுக்கு வாய்ப்பு 2 வருஷம் உட்காந்து பேசணும். எப்படி எழுதுகிறேன், எப்படி வரைகிறான். குளிக்கவே முடியாத கங்கை ஆற்றுல அள்ளி குடிக்கிற மாதிரி தண்ணி சுத்தமாச்சு. விலங்குகள் வெளியே வந்துச்சு சார், மனுஷன் இருக்கிற பகுதிக்குள்ளே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படி எனக்கா நினச்சோமா சார், சனியம் பிடிச்ச கொரோனா வந்து அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் அதில் எவ்வளோ நல்ல விஷயம் நடந்துச்சு. ஒரு கல்யாணத்துக்கு அளவுடு 50 பேர் தான். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டார் அப்படி சட்டரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு 50 பேர் தானே, வாங்க வாங்க 1 2 3 4 50 சட்டரை மூடிட்டாங்க. மாப்பிள்ளை வெளியே கிடைக்கான். தட்டுறான், என்ன நான் தான் வரணும், ஓயா டைம் ஆச்சியா, போய் ஐயர் தட்டி விடியா, 3 கையெழுத்தை கட்டி விடியா அப்படின்னு. ஆச்சரியமாக இருக்கும். சிலர் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த இருக்கார்ல, அம்மா அவர் தான் என் 5 பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சார், பரவாயில்லையே, அவருக்கு என்ன கொடுத்தீங்க? என் 6வது பொண்ணு அவருக்கு தான் கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் 2010 நான் சொல்லும்போது ஊரே விழுந்து சிரிக்கும். இன்றைக்கி நானே சொல்லிட்டு நானே சிரிச்சுட்டு போக வேண்டியது. இதை ஏன் சொல்கிறேன்னா, கொரோனான்றதை கூட ஒரு பாசிட்டிவ் எடுத்தால் வாழ்க்கை ஏதாக போகுது நினச்சி பார்த்துருக்கீங்களா? நினைக்கல சார். அதே கொரோனாவில் எங்கள் மதுரையில் ஒரு டெட் பாடியை பஸ்ஸில் படுக்க வச்சு மூக்கில் பஞ்சை வச்சு கொண்டு வந்தாங்க. பக்கத்தில் எவனும் உட்காரல, 5 சீட்டு தள்ளி போயிட்டானே. யோ, டெட் பாடியெல்லாம் பப்ளிக்கில் கொண்டு வராமல் ஒரு ஆம்புலன்ஸில் கொண்டு வண்டியானியா அப்படின்னு கேட்டக்கு கண்ட்ரேக்ட் பழி சொல்ல, டெட் பாடியே பழி சொல்லிச்சு. நான் தான் சார் மாஸ்க் வாங்க காசு இல்லாமல் பஞ்சை வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு எடுத்தேன். இப்போ தான் ஒரு ஆள் சிரிச்சிருக்காரு. அவர் கடைசி ஜோக்குக்கு தான் சிரிப்பார்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஜோக்கை நான் முதலாவதாக சொல்லியிருப்பேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா சார், கொரோனான்ற அந்த இதிலிருந்து வெளியே வர்ற கூட அதை கூட அப்படி நினச்சிப்பார். நினப்பு தான் சார். சார் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் வருமானம் போதும். அடுத்தவனை மாதிரி மகிழ்ச்சியாக வாழணும், அடுத்தவனை போல் வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களை போல் என்னைக்கு வாழ போகிறீங்க, உங்களுக்காக என்னைக்கு வாழ போகிறீங்க அப்படி நினச்சா மாட்டேன். நான் மகிழ்ச்சி எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் இப்படி பெருசாகிட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா, நான் நினச்சேன்னா என்னை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. எனக்கு என்னவோ அதை நான் செய்கிறேன். எனக்கு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 2000 பேர் சிரிக்க வைக்கிறேன், சிரிக்க வச்சு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம். அப்படி தான் நினைக்கணுமே ஒழிய, ஐயோ ஒரு நாளைக்கு அவ்வளோ பேர் வாங்குறாரு என்ன சார், சில பேர் ஏற்றுவேன் சார், உங்களை மாதிரி ஹியூமர் சென்ஸ்லாம் அவருக்கு கிடையாது சார், ஆனால் அவர் 5 லட்சம் வாங்குறாரு, நீங்கள் 5000 ரூபா ஜிஎஸ்டி போக 3300 வாங்குறீங்க அப்படின்னு என்னை வெறுப்பேற்றுவேன். சரிப்பா, சந்தோஷம் 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 தான் வரணும். அவன்கிட்ட போய் சண்டை விட முடியுமா? இருக்கிற வச்சு இன்பமாக வாழுங்க சார். சந்தனத்தை கொடுப்போர் கை மணக்கும், வாங்குவோர் கை மணக்கும், அப்படி இருக்கணும். சந்தனத்தை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் அது மணக்கும். நாம் ஈக்களாக இல்லாமல் தேனீக்களாக இருங்கள். ஈக்கள் பாருங்க எல்லா இடத்துலையும் உட்காரும், நெய்வேத்தியத்தில் உட்காரும், அதில் உட்காரும், அசிங்கத்தில் எல்லா இடத்துலையும் உட்காரும். தேனீக்கள் பாருங்க பூக்கள் மீது மட்டும் உட்காரும். நம்ம பூக்களாகவே இருப்போம். பார்த்தீங்களா, ஆன்மீக செய்தி சொன்னால் அமைதியாக இருங்க. வாழ்க்கை ரொம்ப வாழ்க்கையை சுருக்கி சொல்லணும்னா,
இந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் பொட்டாக வைப்பதற்கும் போட்டோவில் வைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்களா? காலை எந்திரிச்சா பால், நீங்கள் சொல்கிறதான் பட்டிமன்றத்தில் பேசுவீங்க. காலைல எந்திரிச்சா காப்பி டீ, எந்திரிக்கலாம் பால். சார் கால்கள் நனையாமல் கூட கடலை கடந்தவன் உண்டு. இருமா, நீ ஒன்றே பேர் ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி. அவங்க என்ன நினைப்பாங்க ஆடியன்ஸு, இந்த பிள்ளை எல்லா பாயிண்ட்டும் எழுதும் போலங்க. கால்கள் நனையாமல் கூட கடலை கடந்தவன் உண்டு. ஆனால் இந்த கண்கள் நனையாமல் என்னைக்காவது வாழ்க்கையை கடந்தவன் இருக்கானா சார்? ஏன் நீங்கள் அதிகமாக கை தட்டுறீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. முடிக்க போகிறாரா? முடிக்க போகிறார். இன்னும் 3 நிமிஷம் நம்ம டீ சாப்பிட்டு நிம்மதியாக போகலாம். அப்போ இந்த மாதிரி பேசு, முடிக்கிற மாதிரி பேசுங்க. திடீர்னு குருவிச்சு கொண்டு வந்து எங்களுக்கு பயமுடுத்துறீங்களே அப்படின்ற எல்லாம் ஒன்று ஒன்றாத்தான் வரும். சார் எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்குது சார். வெளிநாட்டிலையும் கல்யாணம் நடக்குது, நம்ம நாட்டிலையும் கல்யாணம் நடக்குது. வெளிநாட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் ஒரு 500 பத்திரிகை கொடுத்தீங்கன்னா 450 பேர் வருவேன், 400 கிஃப்ட்டு வரும், சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் நம்ம ஊரில் 1500 பத்திரிக்கை கொடுப்பேன், 4800 பேர் வருவாங்க. தும்முன்னு டைனிங் ஹாலில் இடித்து நொறுக்கி அமுக்கி அப்பளத்தை போட்டு பிசைக்கி சாப்பிட்டுட்டு எவ்வளவு 1500 பத்திரிக்கை 4500 வருவேன். 25 கிஃப்ட்டு தான் வரும். வால் கிளாக்கு அதில் முள் தனித்தனியாக தொங்கும். ஏன்னா அவன் கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட் அது. அதை பத்திரமா வச்சு வந்து கொடுப்பேன். முருகம் போட்டால் அது அப்படியே அழிஞ்சு முருகனா பெருமாளா பிள்ளையாரான்னு தெரிய அளவுக்கு 3 கலந்து ஒரு இதை கொடுத்துட்டு போவான் சார். ஆனால் வெளிநாட்டு கல்யாணத்தில் 400 பத்திரிக்கைக்கு 350 கிஃப்ட்டு வந்துச்சு. நம்ம ஊரில் கிஃப்ட்டு வராட்டியும் பரவாயில்ல, டைனிங் டேபிள் அன்றைக்கி சாயந்தரம் லிஸ்ட் எழுதி வச்சுருப்பார் பொண்ணு வீட்டுக்கார்ட்ட கொடுக்க. ஏன்னே 450 ஸ்பூன் காணா, 16 குழம்பு கரண்டியை காணா, ஒரு அண்டா சாம்பாரோட சட்டியை காணாமே. நம்மளை தூக்கிட்டு எப்படி உங்கள் அப்பாட்ட கல் அந்த ஏரியாவில் இருக்க சாம்பார் சட்டி கூட உங்கள் அப்பாட்ட தான் காணான்னு. இப்படி இருந்தால் எப்படி சார் இருக்கும்? அதில் இன்னொருத்தங்க கீழே நிஜாம்பாக்கு 4 பாக்கெட்டு, வெத்தலை வாக்கு, இப்படி சார். இது நம்மளுக்கு பெருமையா சார்? நானும் பார்க்குறேன் ஏன் வெளிநாடு வளர்ச்சியான நாடாக இருக்குன்னு. நேற்று கூட லண்டன்லேருந்து வரும்போது பார்த்தேன் ஒரு காட்சி. அவன் வந்து உட்காந்தானா சார் ஃப்ளைட்டில், அப்படி டேக்கப் ஆனோன்னே அப்படி லைட்டை போடுறான், ரீடிங் லைட்டை போட்டுட்டு அப்படி திருப்பிட்டு இந்தண்டி புக்கு தலானி மாதிரி அப்படி திறந்தடி ஷேக்ஸ்பியர் புக்கை படிச்சுட்டு வரேன். திரும்பி பார்த்தேன் நம்மளால் உட்காந்துருக்க இடத்த அந்த ஏரியாவே குப்பை மாதிரி. டேக்கப் பண்ண டர்ன்னு பிரிக்கிறான், சிப்ஸ் பாக்கிட்ட சர்ன்னு பிரிக்கிறான், நொறுக்குன்னு திங்கிறான், தண்ணியை ஊற்றுறான், குழப்புறான். இடத்தவே கொஞ்சம் நேரத்தில் ஆக்கி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சார்ட்டு 7 நிமிஷம் ஆகலை அவன் வாசிக்கிறான். நம்மால் கொரட்டை ஓட்டு பிளைட்டு ஓட்டு இன்ஜினியர் திரும்பி பார்க்குறான், என்ன ஒரு வீல் மட்டும் பிடிங்கிருச்சு போல அப்படி. இதா சார், இதா பயணம், இதா சார் பயணம், அதான் சார் அதான். அதனால் நம்ம வாழ்க்கை நிறையா மாற்றினா மகிழ்ச்சியாக இருக்கலாம். அடுத்த நம்ம பார்த்து பொறாமப்படணும், நம்மளை பார்த்தே நம்ம பொறாமப்பட்டுக்கணும். அழகான வாழ்க்கை இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி 24 நேரம். அந்த 24 நேரத்தை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரம் மாற்ற வேண்டிய பொறுப்பு ஓன்ட்ட இருக்குது. நல்ல நேரம் எதுவுமே எதுக்கெடுத்தாலும் நீங்கள் சோசியட் ஓடக்கூடாது. அவர் என்ன சொல்லுவார், இவன் போய் கேட்பேன், கடன்லாம் ரொம்ப ஆயிடுச்சு சாமி. அவரே அதை ஒழிக்கிறதுக்கு தான் சோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கார். கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சு சாமி, கடனை குறைக்கிறதுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம்? அவர் ஒவ்வொரு கோயிலாவது சொல்லுவார். ஏதாவது ஒரு ஆள் கடனை குறைக்கிறதுக்கு நீ வேலைக்கு போன்னு சொல்லியிருக்காரா? மேலும் மேலும் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு கடனை வாங்கிட்டு போகிறேன். எப்படி கடன் ஒன்று குறையும்? எல்லாமே இன்னொரு அம்மா போய் பார்த்து சொல்லுங்க சாமி, உன்னுடைய அழகான முகத்துக்கும் சாமி உன்னுடைய அன்பான குணத்துக்கும், ஐயோ இறைவா, அடுத்த வருஷத்தில் உனக்கு அழகான ஆம்பளை பையன் பிறக்கும், பட்டக்குன்னு சாதத்தை பிடுங்குச்சு. ஏம்மா, எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி 4 வருஷம் ஆச்சு சாமி. எதவாது சொல்லாதையா, பதறதில்லை அந்த பிள்ளை. இப்படி தானே சார் நம்ம கிடையாது சார். கிளிகிட்ட போய் கேட்பேன், இவனுக்கு 6 அறிவு. 3 அறிவு சிவராஜ்கிட்ட போய், கிளியை எடுத்து விடுங்க, இந்த கோர்ட்டு கேஸு முடியுமா என்னான்ட்டு பார்த்து சொல்லட்டும். வாடா 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 சார், நல்ல சீட்டை எடுத்து போடு. அது வந்து சீட் எடுக்காது. இவன் கையை பார்த்து, ஏன்னா கைக்குள்ளே ஒரு நெல் வச்சுருப்பார். நெல்லுக்காக ஒத்த நெல்லுக்காக
3 ரிசீவர் ஆச்சுட்டு 6 ரிசீவர் ஆச்சு. நிறையா மாற்றணும் சார். அது வர்றது நெல்லுக்காக. நானும் சோசியம் பார்ப்பேன், மூட நம்பிக்கையாக்க இல்லை. எதுக்கு பார்ப்பேன்னா, நான் சோசி எதுக்காக பார்ப்பேன்னா, அந்த கிளிக்கு ஒரு நெல் கிடைக்கும், உணவு கிடைக்கட்டுமேன்றக்காக பார்ப்பேன். வியர்க்க வியர்க்க வியாபாரம் செய்கிறான் விசிறி வியாபாரி. அவ்வளோதான், இதில் முடிஞ்சு சார். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்க, கை தட்டு வந்தானே, இருங்க முடிஞ்ச பின்னாடி தட்டு, முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே தான் ஜோக்கு ஓலை நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கைக்கு சார். இப்போல்லாம் எங்கள் ஜோக்கெலாம் வந்து நாங்கள் ரொம்ப வளவலன்னு பேச மாட்டோம் சார். எங்கள் ஜோக்கே வந்து இப்போ 30 செகண்டுக்கு சுருக்கியிருக்கோம். எங்கள் தாத்தா பொசுக்குன்னு போயிட்டார், அப்புறம் பொசுக்கிட்டோம், அவ்வளோதான். இழுக்கிற கதையே கிடையாது எங்கிட்ட. அதுக்காக தான் சொன்னேன், ஐயா நிறைவு பதில் வந்திருக்காரு, அவருக்காக தான் இந்த பொசுக்குற ஜோக் ஒன்று போட்டோம். ஏன்னா அவர் திடீர்னு பொசுக்குன்னு வந்தார், நான் என்னத்தை சார் கண்டேன். அதனால் ரொம்ப மனநிறைவு. நான் இன்னி விமானத்தை பிடிப்பதும் கடினம்தான். இருந்தாலும் எங்கள் தாய் குலங்கள்கிட்ட இது பேசுன்றதுக்காக, வாழ்க்கையை உங்கள் கையில் நம்ம தான் ரசிக்கணும் சார். எப்பவுமே எதிர்மறை எண்ணங்களோடு இருக்காதீர்கள் என்று மருத்துவர் சொல்கிறார். மிகச்சிறந்த பக்த உச்சலம் டாக்டர் சொக்கலிங்கம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்மறை எண்ணங்களோடு இல்லாமல் நேர்மறை எண்ணங்களோடு இருங்கள், பாசிட்டிவாக பேசுங்கள், ஆன்மீகத்தன்மையோடு இருங்கள், இறைவனை மதியுங்கள், பெற்றோர்களை முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அழுத்தமாக சொல்கிறார். நீங்கள் 1000 கோயிலுக்கு சென்று வந்தாலும் தாய் தந்தையை மதிக்காவிட்டால் ஒரு புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்காது. காண்டு மெத்தில் உட்காந்து கத்துறான், தாத்தாவை கூப்பிட்றான்னு. அந்த காக்கா வந்து சாப்பிட்டு போகுது. மறுநாள் அதே காக்கா வருது, கல் எடுத்து எறியும், போ கழுது இங்கேயே வந்து தின்னு. அது என்ன, உங்கள் தாத்தா பிறந்த நாள் அன்னைக்கும் நினைவு நாளைக்கு மட்டும் இந்த காக்கா கடவுள் பார்த்தீங்களா? ஐயோ சுனாமி வருதுன்னு இருக்கான். நல்ல வேலைக்கு என் பொண்டாட்டி நினச்சி பயந்துட்டேன்னு இருக்கான் இவன். பார்த்தீங்களா? கேட்பாங்க சிலர், உன் மனைவியை பேய் பிடிச்சிருக்காமே, சப்புன்னு அடிச்சிருக்கான் ராஸ்கல். என்ன பார்த்துட்டா இந்த மனைவிக்கு பேய் பிடி, என்னடா பேசுகிறா, பேய் பிடிச்சிருக்குன்னு? பேய் அப்புறம் பேய் பிடிக்க மரியாதை பேசி பழகு. வேட உன்ட்ட பழகுன்றத விட்டுட்டு போகிறேன். ஆச்சரியப்படுறானே சார். போச்சு பார்த்தீங்களா? நாகப்பட்டினத்தில் சுனாமி வருதுன்னு சொல்லி தான் ஒத்த பையனை கூப்பிட்டு வந்து கும்பகோணத்தில் இருக்க குமரேசன் பிரண்ட்டு விட்டு போகிறேன். பார்த்துக்கு மாப்பிள்ள, திடீர்னு சுனாமி வருது, போயிட்டு மாப்பிள்ள நான் பார்த்துக்கிறேன். மயிலாடுதுறை தாண்டலை, மாப்பிள்ள உன் பையனை வந்து கூப்பிட்டு போயிரு, அதுக்கு நீ சுனாமியை கூட அனுப்பிவிடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன அம்மா 10 நிமிஷம் ஷோகேஸை தள்ளி விட்டு எல்இடி உடச்சிட்டான், பியூரை உருட்டி விட்டு பூராத்தையும் தள்ளிட்டான், எல்லாம் காலி பண்ணி 8,80,000 செலவு பண்ணி வச்சுருக்கேன். மாப்பிள்ள நீ வரும்போது செக் எடுத்துக்கிட்டு வான்றிருக்கான். அவன் சொல்லிட்டேன், நீ பிள்ளை நீயே வச்சுக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு. இன்னொருத்தனு பொண்ணு, ஹலோ கமலேஷா? ஆமாம் சார், என்ன இன்னார் அடிச்சிருக்கீங்க? உங்கள் மனைவி பரிமளாவை நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கோம், 10 லட்சத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஐயனார் காட்டுப்பங்களாக்கு வந்திருக்கு. வரலைனா என் மனைவியை கொண்டுருவீங்களா? ஆசைப்பாரு ராஸ்கல், ஓன்ட்டே வந்து விட்டுருவோம்டா. ஐயோ அப்படின்னு ஓடிருக்கான். அப்போ அவன் எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கா பாருங்க. இன்னொரு இடத்துல போனு, ஹலோ முருகேசனா? ஆமாங்க, நீங்கள் உங்களை கடத்திட்டு போக போகிறோம், அதனால் 5 லட்சம் கொடுத்தா தான் உங்களை விடுவோம். என் மனைவி தெரிஞ்சால் என்ன செய்வ தெரியுமா? அட்வான்ஸ் கொடுத்தது அவங்க தான் சார். நடக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், எதுக்கோ சொல்கிறேன் நினைக்காங்க. இவளை நெருக்கடிக்குள்ளேயும் கனவு 1008 ஜோக்கு சொல்லலாம் சார் பட்டிமன்றத்தில். என் மனைவி பிடிச்சிரா, மனைவி ஒரு கொடூரமானவள், அவள் இவள் வாங்க. ஆனால் வீட்டுக்கு போனோன்னே மனைவி அவளை திட்டினவனுக்கு முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்குற அவள். ஆக மேடைக்குத்தான், நகைச்சுவைக்குத்தான். திருச்செந்தூர் கடற்கரை அந்த பதியில் குளிச்சிங்கன்னா புண்ணியம் கிடைக்கும், நினச்சது நடக்கும். போனேன், துண்டோட குதிச்சான் புருஷன், கபக்கு 4 தண்ணி அள்ளி போட்டு டவார் நீஞ்சி வந்துட்டான். இந்த அம்மாவும் உடனே நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போய் குளிப்பும் குளிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு. கும்பிட்டேன், நான் நினச்சேன் நடந்துருச்சு. அது வேறு இது வேறு, அதெல்லாம் இல்லாமல் அது நகைச்சிக்கா சார். அதுக்காக மனைவி புறம் குறைச்சி அவங்க இருந்தால் தான் உண்டு. இப்படி மனைவியை நேசித்து குழந்தையோட அவங்களுடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை எப்போதும் கொண்டாட்டமாக இருக்கும், குதூகலமாக இருக்கும், பட்டைய கிளப்பத்தான் செய்யும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் என்று வாழ்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள்.
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். சத்யா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி. அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். நீங்களும் இதையே வாங்குங்க. வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கஃபே. வாட்ஸ்அப் now 8075966174.